சிஸ்டர் ஹேமா ப்ரேயர் பண்றீங்களா? வில் ஸ்டார்ட். Okay, brother. Dear Heavenly Father, we thank you, Lord, for this time that you have given us, Lord, that you helped us to gather as your church, as your people, as your children, Lord, after a long time that we were able to come together, Lord God, by your grace. Father God, Lord, I pray for this Bible study. I pray for this Bible study, Lord God, to be blessed, Father God, to every one of us, blessed, Father God. And I pray that each and every one of us would have something to take home, Father God. After every Bible study, Lord, to take home something, to ponder, to chew upon something, Lord, to meditate upon thy word, Lord, Father God. And help us, Lord God, to be edified through this Bible study. Submit the whole of this Bible study, Tamil Bible study, into your hands. Even as we learn wonderful topics from your word, I pray you would give us the revelation to understand, Lord God. Give us an open-minded heart and understanding. Open up our understanding and our minds to receive your word, the pure word of God, and to have the right convictions from the Holy Spirit. Thank you, Lord. I submit Brother Sam and Brother Louis and every one of us into thy blessed hands, Lord. Guide them and lead them through this teaching ministry, Father God. We praise you, we give you glory, and each one of our family members, we submit them into your hands. Loving care, I pray that you would also make your grace abound on each one of our on our families, Lord. In Jesus' matchless name, we pray. Amen. 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 ஓகே, பெரிய ஒரு லாங் கேப் 4 weeks ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இது வரைக்கும் பைபிள் ஸ்டடியில் வந்து அந்த ரைட் டிவிஷன் டாபிக்ல இருந்து பார்த்துட்டு வந்தோம். தென் வி கேம் டு அதுலேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகி ஆவி, ஆத்மா, சரீரம் இதை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அப்புறம் அதை கண்டினியூ அதை தொடர்ந்து அப்படியே மரணம் குறித்து பைபிளில் என்னெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியங்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதை தொடர்ந்து மரணம் அப்படின்ற டாபிக்ல நம்ம படித்து முடிக்கும் போதே மரணம் தொடர்பாக சில குழப்பமான பகுதிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து நம்ம வேதத்தினுடைய வெளிச்சத்தில் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்காக அதை படிக்க ஆரம்பித்தோம். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து சில இது வந்து பிப்ளிக்கலாக வந்து வேற ஒரு கண்டென்ட் இருக்கிறது, நம்ம வந்து பாரம்பரியமாக வேற ஒரு விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கிறனால மரணம் தொடர்பாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி பகுதிகளை நம்ம அந்த குழப்பமான பகுதியை எடுத்து படிச்சுட்டு வந்தோம். அதில் முதல் வந்து யோனா மீன் வயிற்றுல வந்து 3 நாள் உயிரோடு இருந்தாரா இல்லை மரித்து இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய பேர் வந்து மீன் வயிற்றுல இருந்து துதிச்சுட்டு இருந்தார், 3 நாள் ப்ரேயர் பண்ணாரு, நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. அப்போ அதை பிப்ளிக்கலா நம்ம நிறைய வசனங்கள் வச்சு எடுத்து பார்த்து யோனா மீன் வயிற்றுல வந்து 3 நாள் இரவும் பகலும் மரித்து தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம். அதுக்கு அடுத்ததா வந்து சாம்வேல் சவுல், அந்த இதுல வந்து மரணம் மரித்த சாம்வேல் வந்து சவுலோட அவர் மரணத்திற்கு அப்புறம் வந்து பேசினாரா அப்படின்னு சொல்லிட்டு 1 சாம்வேல் 28வது அதிகாரத்துல இருக்கக்கூடிய வரக்கூடிய அந்த ஒரு காரியத்தை வச்சு அதுல ஒரு குழப்பமான ஒரு காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மரணத்துல இருந்து வந்து பேசினாரா அப்படின்றது. ஸோ அதை நிறைய உதாரணங்கள், வசனங்கள் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு படிச்சு அங்க வந்தது வந்து மரித்த சாம்வேல் வரவில்லை, அங்க வந்தது ஒரு குறி சொல்ற ஆவிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல இருந்து எடுத்து வச்சு நிறைய பார்த்தோம். அடுத்தது 3வதா என்ன படிச்சோம் அப்படின்னா, பொதுவான அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நம்புறாங்க அப்படின்னா ஏனோக்கும் ஏலியாவும் மரிக்காம பரலோகத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் அதை வந்து நம்ம வந்து வேதத்தினுடைய வெளிச்சத்துல நிறைய வசனங்கள்லாம் வச்சு படிச்சு இல்லை ஏனோக்கும் எலியாவும் மரித்தார்கள், அவங்க இன்னும் உயிர் தழவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையில எல்லோரும் போலவே தான் அவங்களும் உயிர் தழ போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனங்கள்ல இருந்தே நம்ம எடுத்து படிச்சு பார்த்தோம். பார்த்து தெளிவடைஞ்சோம். ஏனோக்கும் எலியாவும் மரித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பரலோகத்துக்கு போகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஐசரிவான் மற்றும் லாசரு, இந்த ஓமையை வச்சு நம்ம படிக்க ஆரம்பிச்சோம். ஸோ இந்த ஓமையில ஐசரிவான் லாசரு இந்த ஓமையில நம்ம என்ன பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின் போது இதை பேஸ் பண்ணி இந்த ஒரே ஒரு ஓமையில இருக்கக்கூடிய இந்த ஆபிரகாமின் மடின்னு சொல்லக்கூடியது, இந்த மாதிரி சில காரியங்கள் வந்து நிறைய குழப்பத்திற்கான காரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நிறைய உபதேசங்கள், டாக்டரின்ஸ் கிறிஸ்தவத்துக்குள்ள நிறைய வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, மரித்த உடனே ஒருத்தர் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போவாங்க, கெட்டவர்களா இருந்தா அவங்க வந்து மோசமான இடத்துக்கு போவாங்க, இவங்க மகிழ்ச்சியில இருப்பாங்க, அவங்க வேதனையில இருப்பாங்க, இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஸோ இந்த காரியத்தெல்லாம் வந்து வேத வசனத்துல இருந்து நம்ம எடுத்து
இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது மரித்தவர்களுக்கு வந்து நல்லவர்களா இருந்தாலும் கெட்டவர்களா இருந்தாலும் அவங்களுக்கு தனித்தனி இடங்கள்லாம் கிடையாது. எல்லாருமே ஒரே இடத்துக்கு தான் போறாங்க. ஆபிரகாமினுடைய பிதா, அவர்களுடைய பிதாக்கள் எல்லாரும் ஒரே இடத்துக்கு தான் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் எடுத்து பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த உவமை வந்து யாருக்காக சொல்லப்பட்டுச்சு, ஏன் சொல்லப்பட்டுச்சு, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றதெல்லாம் விளக்கி அதனுடைய பின்னணியெல்லாம் எடுத்து படிச்சோம். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து இந்த கதையில வரக்கூடிய அந்த காரியங்கள், அந்த ஆபிரகாமின் மடின்றது, லாசரு நடுவில் ஒரு பிளவு, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் எடுத்து ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இதெல்லாம் எங்க இருந்து எடுத்து சொன்னாரு அப்படின்ற காரியங்களை பார்த்தோம். அப்புறம் ஐஸ்வர்யவான் யாரை குறிக்குது, லாசருன்றது யாரை குறிக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து எல்லாம் முடிச்சோம். அப்புறம் மரித்தவர்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரே இடம் இல்லாட்டி ஒரே நிலையில தான் இருக்கிறாங்க. நல்லவங்களுக்கு தனியா ஒரு இடம், கெட்டவங்களுக்கு தனியா ஒரு இடம் இப்ப கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மரித்தவர்களுக்கு நினைவில்லாம ஒண்ணும் இல்லாம தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேத சத்தியத்துல இருந்து நிறைய காரியங்களை எடுத்து படிச்சு நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இவ்வளோ காரியங்கள் வந்து நம்ம இதுல இருந்து படிச்சிருக்கோம். இப்ப அடுத்ததா நம்ம என்ன டாபிக் படிக்க போறோம் அப்படின்னும் போது மறுரூப நிகழ்வு. இயேசு கிறிஸ்து வந்து மறுரூபமான போது அங்க வந்து மோசேவும் எலியாவும் மகிமையோட வந்து இயேசு கிறிஸ்துவோட பேசியதா சொல்லப்படுற ஒரு சம்பவம் இருக்கு. அப்ப இந்த சம்பவத்தை படிச்சு இதுல இருக்கிற சத்தியத்தை கரெக்டா நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப இந்த ஒரு டாபிக் நம்ம எடுத்திருக்கிறோம். மறுரூப மலைன்ற டாபிக்ல நம்ம இப்போ படிக்க போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்த ஓவரால் வியூ என்னெல்லாம் நம்ம பைபிள் ஸ்டடியில இந்த 2.5 வருஷத்துல படிச்சிருக்கோம் அப்படின்றது ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி சொல்லியாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிட் மோசஸ் அண்ட் எலைஜா கம் பேக் ஃப்ரம் த டெட் அட் த டிரான்ஸ்பிகரேஷன் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மறுரூப அந்த சம்பவம் நடக்குது இல்லையா, அந்த சம்பவத்துல மோசேவும் எலியாவும் மரணத்துல இருந்து திரும்பி உயிரோட வந்து இயேசு கிறிஸ்துவோட பேசிக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போற டாபிக். அப்ப இந்த மறுரூப நிகழ்வு இதை ஏன் இந்த தலைப்பின் கீழே நம்ம படிக்கிறோம்? ஏதாவது ஐடியா இருக்கா? எதுக்கு நம்ம இதை படிக்கணும்ன்றது தோணுதா? ஏன்னா அது ஒரு மறுரூப நிகழ்வு இருக்கு. நம்ம வந்து மரணம் தொடர்பா குழப்பமான பகுதியில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல இந்த டாபிக் எடுத்திருக்கிறோம். இதை ஏன் எடுத்து நம்ம படிக்கணும்? ஏதாவது ஐடியா இருக்கா? யாராவது சொல்ல முடியுமா? உங்களுக்கு தோன்றது எதுக்காக நம்ம இதை படிக்கணும் அப்படின்ட்டு இந்த இதுல? அந்த இடத்துல வரும்போது எப்படி அவங்க எப்படி வர முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஓகே, மரித்த பிறகு அவங்க எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உயிர்த்தெழுதல இன்னும் நடக்கல அப்படின்றது. ஓகே, முதல் பலனாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்தெழுந்திருக்காரு. வந்தது யாரு அப்படின்னு அது என்ன இதுன்றதுக்காக நம்ம படிக்கும். ஓகே, ஸோ அதுதான் மெயினான ரீசன். ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்போ வேதாகமத்தின்படி மரணத்துக்கு அடுத்து ஒரு உணர்வு பூர்வமான இல்லாட்டி ஒரு கான்சியஸான ஈவெண்ட் நிகழ்வுனா என்னது? அது உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல். ஏன்னா நம்ம தெளிவா நிறைய விஷயம் படிச்சிட்டோம். மரித்த பிறகு அதோட தன்னுடைய பெயர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கு, அவர்களுக்கு சூரியனுக்கு கீழே ஒரு பலனும் இல்லை அப்படின்லாம் நிறைய படிச்சிருக்கிறோம். அப்ப அந்த வசனங்களினுடைய அடிப்படையில ஒருத்தர் மரித்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த கான்சியஸான ஈவெண்ட், அடுத்த நினைவுள்ள ஒரு உணர்வு பூர்வமா அவங்களுக்கு தெரியக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னா உயிர்த்தெழுதல் அப்படின்றது. அப்ப இந்த உயிர்த்தெழுதல் வந்து எப்ப நடக்க போகுது? உயிர்த்தெழுதல் நடந்துருச்சா? இனிமேல் தான் நடக்க போகுதா? இனிமேல் தான் நடக்க போகுது. இனிமேல் தான் நடக்க போகுது. எப்ப நடக்கும்? அவனவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். அவங்களுக்கு ஒரு அவனவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். அந்த வரிசை எப்போது ஆரம்பிக்குது? அப்போ அந்த உயிர்த்தெழுதல்ன்றது எப்ப ஆரம்பிக்குதுன்னா இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையின் போது தான் நடக்க போகுது. அப்ப அந்த டைம்ல மரித்தவர்கள் கல்லறையில வந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்பார்கள்னு வசனம் சொல்லுது. அந்த கேட்கிற அந்த நேரத்துல அவர்களுடைய உயிர்த்தெழுதல் கல்லறையில இருந்து நடக்க போகுது. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து ஃபியூச்சர் ஈவெண்ட்ல தான் உயிர்த்தெழுதல் நடக்க போகுது. அப்ப அது வரைக்கும் மரித்தவர்களுடைய நிலைமை என்னவா இருக்கு? ஒன்றும் அறியாத ஒரு நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. அதுல யாரும் எக்ஸப்ஷனே கிடையாது. முதல் விஷயம். ஓகே, அப்போ
வேத சத்தியம் இந்த மாதிரி நமக்கு இப்படி சொல்லியிருக்கும் போது, இப்படி நம்ம படிச்சிருக்கும் போது, இங்க மறுரூப நிகழ்வுல மோசேவும் எலியாவும் இயேசு கிறிஸ்துவோடு எப்படி வந்து பேசியிருக்க முடியும்? கரெக்டா இல்லையா? வசனத்துல வந்து என்ன சொல்லுது? அவங்க வந்து பேசினாங்கன்னு சொல்லிட்டு என்னன்னு இருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு முன்னாடியே மோசேவும் எலியாவும் உயிர் தெரிந்துட்டாங்களா? இல்ல சார். இல்ல, அவங்க உயிர் தெழல. எப்படி நமக்கு கன்ஃபார்மா தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, அவர் தான் மரித்தோரிலிருந்து முதற்கனின்ட்டுன்னு, நித்திரை அடைந்தவர்கள் முதற் பலனா இருக்கிறாருன்ட்டு. அப்ப இயேசு கிறிஸ்து தான் மரித்தவர்களுடைய முதற் பலனா இருக்கிறாரு. அவர் தான் உயிர்த்தெழுதலுடைய ஃபர்ஸ்ட் ஆள் அப்படின்னும் போது, அவர் இன்னும் மரிக்கவே இல்லை. இந்த சம்பவம் நடக்கும் போது இயேசு கிறிஸ்து மரிக்கவே இல்லை. அப்படின்னா அங்க மோசேவும் எலியாவும் இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்துக்கு முன்னாடியே எப்படி வந்து பேசியிருக்க முடியும்? முடியாது இல்லையா, வேதத்தின்படி? ஆமா சார். அப்போ நமக்கு இங்க பைபிள்ல ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க, மறுரூப மலையில மோசேவும் எலியாவும் வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மகிமையில வந்து பேசினாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நமக்கு வேத சத்தியத்தின் அடிப்படையில அவங்க வந்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப இது வந்து ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. அப்ப இந்த ஒரு சத்தியம் வந்து ஜென்ரலா பார்க்கும்போது வேதத்திற்கு முரணா தோன்றுது. ஏன்னா வேதத்துக்குன்னா பைபிள் டீச்சிங், ஓவரால் டீச்சிங் பார்த்துருக்கோம் இல்லையா நம்ம, அந்த சத்தியத்திற்கு முரணா இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் வந்து இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து பேசினாங்க அப்படின்றது. இப்ப அந்த ஒரு காரியம் வந்து இருக்கிறனால, அதனாலதான் இதை வந்து இந்த தலைப்பின் கீழே நம்ம இப்ப படிக்கிறோம். அதாவது இது ஒரு குழப்பம் இருக்கு இங்க. அப்ப அதை தெளிவுபடுத்திக்கிறதுக்காக இந்த டாபிக்ல நம்ம இதை படிக்கிறோம். ஸோ இது வந்து முதல் பாயிண்ட், ஏன் இந்த டாபிக்ல இதை படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ரெண்டாவது பாயிண்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இதுல அடுத்த பாயிண்ட் என்னன்னா, உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி மோசே எலியாவும் அந்த நேரத்துல அங்க உண்மையிலேயே வந்திருக்கிறாங்க, அவங்க வந்து பேசினாங்க உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி. ஏன்னா இப்ப நடக்கிறது வந்து உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப இந்த சம்பவத்துல வந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க அப்படின்னும் போது, இது வந்து இயேசு கிறிஸ்து வந்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுறதுக்கு தகுதியற்றவர் ஆக்கிறது. சொல்றது புரியுதா உங்களுக்கு எப்படின்ட்டுன்னு? புரியலையா? கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே. உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி, அதாவது இயேசு கிறிஸ்து இந்த சம்பவம் மறுரூப சம்பவம் நடக்கும் போது அவர் மரிக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து மரித்த பிறகுதான், அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் நடக்குது. அவர் தான் உயிர்த்தெழுதலுடைய முதற்கனி. அப்படி இருக்கும்போது அவர் மரிக்கிறதுக்கே முன்னாடி மோசேவும் எலியாவும் இங்க வந்தது உண்மையிலேயே அவங்க வந்தாங்க, இயேசு கிறிஸ்துவோட பேசினாங்க அப்படின்னா, அது வந்து இயேசு கிறிஸ்து வந்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு அவரை டிஸ்குவாலிஃபைட் பண்ணிரும், தகுதியற்றவர் ஆக்கிறோம் அவரை. எப்படி? நம்ம ஒரு வசனம் படிக்கலாம். எப்படின்னு வசனம் படிச்சு புரிஞ்சுக்கலாம். உபாகமத்துல 18வது அதிகாரத்துல 10வது வசனம், 11வது வசனம். தன் மகனையாவது படிங்க படிங்க சிஸ்டர். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சகம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னத்துக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறது இருக்கு இல்லையா, இதுதான் வந்து அஞ்சனம் பார்க்கிறதுன்றதும். அப்ப மோசேவும் எலியாவும் உயிரோடு இருக்காங்களா இல்ல செத்துட்டாங்களா? இந்த சம்பவம் நடக்கும்போது செத்துட்டாங்க. ரெண்டு பேருமே ஆப்வியஸா செத்துட்டாங்க. மோசேவும் கிடையாது, எலியாவும் கிடையாது. ஏன்னா எலியா அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட நம்ம வந்து தெளிவா படிச்சு பார்த்துட்டோம், எலியாவும் மரித்துதான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. அப்போ மோசேவும் மரித்திருக்காரு, எலியாவும் மரித்திருக்காரு. ரெண்டு பேரும் மரித்து செத்தவங்களா இருக்கும் போது வேதாகமத்தின்படி செத்தவங்க கிட்ட பேசலாமா பேசக்கூடாதா? பேசக்கூடாது. நியாய பிரமாணத்தின்படி அது தடை செய்யப்பட்டது. புரியுது இல்லையா? அப்ப இன்னொரு வசனமும் படிக்கலாம் இதுக்கு இன்னும் சப்போர்ட்டிவா. லேவியர் ஆகமத்துல 20வது அதிகாரத்துல 27வது வசனம். அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுமாய் இருக்கிற புருஷன் ஆகிலும் ஸ்திரீ ஆகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் மேல்
கல் எறிவார்களாக. அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருக்க கடவது என்று சொல் என்றார். அப்போ இங்க என்ன சொல்லிருக்கு? செத்தவங்க கிட்ட அஞ்சனம் பார்க்கிறவர்கள் குறி சொல்லுவீர்கள்னா அந்த மரித்தவங்க கிட்ட அந்த இன்டராக்ஷன் பண்றது, பேசுறதோ இல்ல இது பண்றதோ. அப்ப செத்தவங்க கிட்ட பேசுறத வேதாகம் வந்து அஞ்சனம் பார்க்கறது குறி சொல்றதுன்னு சொல்லுது. அப்ப செத்தவங்க கிட்ட குறி கேட்கிறது நியாய பிரமாணத்தின்படி நியாய பிரமாணத்திற்கு விரோதமானது. புரியுது இல்லையா? அப்ப நியாய பிரமாணத்துல இது வந்து ஒரு குற்றம். நியாய பிரமாணத்தின்படி செத்தவங்க கிட்ட பேசுறதுன்றது வந்து தடை செய்யப்பட்ட ஒண்ணு. இப்ப இயேசு கிறிஸ்து வந்து மோசேவும் எலியாவும் உயிர் தெழுந்துட்டாங்களா? கிடையாது. இல்ல. மோசேவும் எலியாவும் உயிர் தெழல. ஏன் உயிர் தெழலன்னு நமக்கு தெரியுதுன்னா, இயேசு கிறிஸ்து இன்னும் மரிக்கவே இல்லை. அவர் மரித்த பிறகுதான் 3 நாள் கழிச்சு அவர் உயிர் தெழணும். அவர் உயிர் தெழுந்த பிறகுதான் மற்றவங்களுடைய உயிர் தெழுதல்லாம் இன்னும் ஃபியூச்சர்ல நடக்க போகுது. அப்ப அந்த டைம்ல வந்து உயிர் தெழுதல்ன்ற ஒரு விஷயமே அங்க நடக்கல. அப்ப அவங்க 2 பேரும் உயிர் தெழுந்து வரல. அப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்க? மரித்தவர்களா இருக்கிறாங்க மோசேவும் எலியாவும். மரித்தவர்கள்கிட்ட பேசுறது வந்து நியாய பிரமாணத்தின்படி தவறான ஒரு விஷயம். அப்ப நியாய பிரமாணத்துல இயேசு கிறிஸ்து தவறிட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2-3 வசனம் பார்க்கலாம். நம்ம நியாய பிரமாணத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ், அதாவது எந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு 2வது அதிகாரம் 10வது வசனம். எப்படி எனில் ஒருவர் நியாய பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நியாய பிரமாணம் முழுசையும் ஒருத்தர் கை கொண்டிருந்தாலும், டோட்டல் எல்லாத்தையுமே கடைபிடிச்சாச்சு, ஆனா ஒன்றுல தவறினாலும், எத்தனைல தவறுனதா இது? எல்லாவற்றிலும். அப்ப தேவனுடைய பார்வையில நியாய பிரமாணம்ன்ற டெஸ்ட் பேப்பர்ல 1 வாங்கினா 100 மார்க், 99 எடுத்தா கூட என்னது? 0 தான், ஃபெயில் மதி. 2 மார்க் தான், 1 ஃபுல் மார்க். ஃபுல் மார்க்ல 1 குறைஞ்சாலும் ஃபெயில், ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி. அப்போ இப்படி நியாய பிரமாணத்தை பற்றி வேதத்துல சொல்லும் போது இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்துல ஒன்னையும் மீறலன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் போது ஏன் அப்படின்னா அவர் ஒன்றுல தவறிருந்தாலும் எல்லாத்துலயும் தவறி இருப்பாரு அப்படின்னு தெரியுது. அப்ப நியாய பிரமாணத்தை முழுமையா நிறைவேற்றினா மட்டும்தான் நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற முடியுமே தவிர அதுல ஒண்ணு கூட எக்ஸப்ஷன்ஸ் கிடையாது. இந்த ஒரு குறி சொல்றது, அது ஒருவேளை மரித்தவர்கள் போது மோசேவும் எலியாவும் நல்லவங்களா இருந்து மரித்தார்கள்னு சொல்லி பேச முடியுமா? கிடையாது. மரித்தவர்கள்னா மரித்தவர்கள் தான், அது எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும். அப்ப மரித்தவர்கள் கிட்ட பேசுவது அப்படின்றது வந்து நியாய பிரமாணத்துல தடை செய்யப்பட்ட ஒன்று. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து அவங்க உயிர்த்தெழவும் இல்லை, மரித்திருக்கிறவங்க கிட்டையும் அவரு பேச முடியாது. ஏன்னா பேசியிருந்தாருன்னா நியாய பிரமாணத்தின்படி அவரு முழு நியாய பிரமாணத்தையும் மீறினதா அர்த்தமாயிரும். இன்னொரு வசனமும் படிக்கலாம் இது தொடர்பாவே. கலாத்தியர்ல 3வது அதிகாரத்துல 10வது வசனம். கலாத்தியர் 3:10. நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாய பிரமாணமான புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. ஓகே, அப்ப இந்த வசனத்துல என்ன பாக்குறோம்னா நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம். அப்ப அதுலயும் இங்கேயும் வந்து எக்ஸப்ஷன் இல்லாம சொல்றாரு. அப்ப எல்லாத்தையும் செய்யத்தக்கதாக அவையில நிலைத்து இல்லாதவன் என்னவா இருப்பான்? சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது அப்படின்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து நியாய பிரமாணத்துல ஒரே ஒரு இதுல மட்டும் தவறிந்தாலும் அவர் யாராயிட்டு இருப்பாரு? நியாய பிரமாணத்தின்படி சபிக்கப்பட்டவர் ஆயிட்டு இருப்பாரு. இப்ப இயேசு கிறிஸ்து வந்து நியாய பிரமாணத்தின்படி சபிக்கப்பட்டவரா இருந்தார்னா இப்போ நம்மளால நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற முடியுமா? நம்ம மனுக்குலத்தினால யாராலையும் நிறைவேற்ற முடியாது. அப்ப எல்லாருமே வந்து பாவத்துக்குள்ளதான் இருக்கிற மாதிரி இருக்கு, சாபத்துக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு. இயேசு கிறிஸ்து அதை மீட்கிறதுக்காக வந்தார். இப்ப நியாய பிரமாணத்துல ஒரே ஒரு விஷயத்துல அவர் மீறி இருந்தார்னா அவர் வந்து என்னவாயிருவாரு? நியாய பிரமாணத்தினால சபிக்கப்பட்டவர் ஆயிட்டு இருப்பார். நியாய பிரமாணத்தின்படி அவரு சபிக்கப்பட்டவரா ஆயிட்டு இருப்பாரு. ஆனா அப்படி ஆவல ஒரு இது. அதே மாதிரி அதே அதிகாரத்துல கலாத்தியர் 3:13வது வசனம் படிங்க. 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி
நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஓகே, இப்ப எங்க இதுக்கு முன்னாடி வசனத்துல என்ன பார்த்தோம்னா, எழுதப்பட்டதை எல்லாம் செய்யலைன்னா அவங்க சபிக்கப்பட்டவங்களா ஆயிடுவாங்க, நியாய பிரமாணத்தின்படி சபிக்கப்பட்டவங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து மரித்தவர்களோட பேசக்கூடாது அப்படின்ற நியாய பிரமாணத்தை அவர் மீறி இருந்தார்னா அவரு சபிக்கப்பட்டவர் ஆயிட்டு இருப்பாரு. அப்ப அவர் சபிக்கப்பட்டவர் ஆயிட்டு இருந்தாருன்னா மற்றவங்களை அதே சாபத்துல உளுந்து கடந்தவங்களா அவரால் தூக்க முடியாது. அப்ப இந்த வசனத்துல என்ன தெரியுது, இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினாரு, சாபத்துல இருக்கவங்களுக்காக அவர் சாபமானாரே தவிர அவர் நியாய பிரமாணத்தின்படி சாபம் ஆவல. அப்ப அவர் சிலுவையில தொங்கினால கிறிஸ்து நமக்காக சாபமாகி, நியாய பிரமாணத்தின்படி சாபமாகல, நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டார் அப்படின்னு வருது. அப்போ இது வந்து என்ன டெஃபினட்டா காட்டுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை நீங்களாக்கி மீட்க முடியுது அப்படின்னா அவர் பேசிக்கலா அவர் நியாய பிரமாணத்தினுடைய சாபத்துக்குள்ள ஆகக்கூடாது. அவர் நியாய பிரமாணத்துக்கு சாபத்துக்கு ஆயிட்டு இருந்தாருன்னா நம்மளா மீட்க முடியாது. அப்புறம் நம்மளை மீட்டனால இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பினுடைய அந்த ஒரு சாபத்திற்குள்ள போகல அப்படின்றதுனால நியாய பிரமாணத்தை அவர் மீறல அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுதா? அவர் மீறி இருந்தார்னா நியாய பிரமாணத்தின்படி அவரு சாபத்திற்குள்ள மாறி இருப்பார். அப்ப இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை முழுமையா நிறைவேற்றி முடித்தாரு. அவர் வந்து சாபத்துக்குள்ள போல. இதுதான் வந்து இத நிரூபிக்குது. அப்ப நியாய பிரமாணத்தின்படி மரித்தவங்க கிட்ட பேசக்கூடாது முதல் விஷயம். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுறதுக்கு முன்னாடி யாரும் உயிர் தெழவே இல்லை. உங்களுக்கு இப்ப இந்த காம்ப்ளிகேஷன் புரியுதா? இங்க உள்ள சிக்கல் புரியுதுண்ணா. ஏன்னா 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு, மரித்து போன மோசேவும் எலியாவும் வந்து பேசியிருக்கணும். அப்ப மரித்தவர்கள் கிட்ட பேசியிருந்தாங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து நியாய பிரமாணத்தை மீறினதா இருக்கும், அவரு நியாய பிரமாணத்தை நிறைவேற்றவே முடியாம போயிருக்கும். அப்படி ஆகல. அப்ப இயேசு கிறிஸ்து நிச்சயமா மரித்தவர்களோட பேசல, கன்ஃபார்மா. ஏன்னா நியாய பிரமாணத்தின்படி அவர் குற்றம் சாட்டப்படாமல், நியாய பிரமாணத்தின்படி சாபத்திற்குட்படாமல், நியாய பிரமாணத்தினால சபிக்கப்பட்டவர்களை மீட்டெடுக்கிறாரு அவரு. அப்ப கன்ஃபார்மா இயேசு கிறிஸ்து மரித்தவர்களோட பேசல. ஒருவேளை மோசே எலியாவும் உயிர் தெழுந்துட்டாங்களா, உயிர் தெழுந்தவங்களோட ஆவிக்குரிய ரீதியில பேசியிருக்காரான்னு பார்த்தா இயேசு கிறிஸ்துவே இன்னும் மரிக்கல. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோட எழுந்த பிறகுதான் மீதி பேருக்கு எல்லாருக்கும், அதுவும் இன்னும் ஃபியூச்சர்ல தான் வரப்போகுது. அப்ப இயேசு கிறிஸ்து தான் உயிர் தெழுதலுடைய முதற்கணினும் போது இங்கே மோசே எலியாவும் உயிர் தெழுந்து வந்துட்டாங்கன்றதுக்கு ஆப்ஷனும் கிடையாது. புரியுது இல்லையா? இப்ப ரெண்டுமே ரூல் அவுட் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து மரித்த மோசையோடையும் எலியாவோடையும் பேசவில்லை அப்படின்றதும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே போல பேசுறதற்கு மோசே எலியாவும் இன்னும் உயிர் தெழுந்து வரவும் இல்லை அப்படின்னு புரியுது இல்லையா? புரியுது. அப்ப இந்த ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கனால தான் இதை நம்ம குழப்பத்தை இந்த டாபிக்ல எடுத்து படிக்கிறோம். அப்ப இதை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த நிகழ்வுனுடைய தலைப்புக்குள்ள இதை நம்ம படிக்கிறோம். அப்ப இப்ப முடிவா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 2 காரணம் பார்த்தோம். முதல் காரணம் இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், உயிர்த்தெழுதல். இதுக்கு முன்னாடி யாருமே உயிர்த்தெழலும் போது மோசேவும் எலியாவும் உட்பட யாருமே உயிர்த்தெழவில்லை. அப்போ உயிர் தெழுந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க உயிர் தெழல, முதல் விஷயம் கன்ஃபார்மா. 2வது காரணம், அப்படி மோசேவும் எலியாவும் உயிர் தெழல அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து மரித்தவர்கள் கிட்ட பேசினதாயிரும். மரித்த மோசேயோடையும் எலியாவோடையும் அவர் சம்பாஷணை பண்ணதா பேசினதாயிரும். அது உண்மை கிடையாது. ஏன்னா அப்படி பேசியிருந்தாருன்னா இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்துல மீறி நியாய பிரமாணத்தின்படி சபிக்கப்பட்டவராயிருவாரு. அப்படி ஆகல. அதனால இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஆப்ஷன்லயும் போகல அப்படின்றது புரியுது இல்லையா? சோ இந்த காரணங்களுக்காக தான் நம்ம இந்த ஒரு இதை எடுத்து மறுரூப மலையில உண்மையிலேயே மோசேவும் எலியாவும் வந்தாங்களா, யார் வந்தது, அவங்க என்ன பேசினாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே இல்லையா? இப்ப இந்த டாபிக்கை ஏன் நம்ம படிக்கிறோன்றதுக்கான ஒரு கிளியரிட்டி கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. ஓகே, இப்ப நம்ம அடுத்த இதுக்கு போறோம். இந்த மறுரூப சம்பவம், இந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, இது எப்ப நடந்துச்சுன்னு. ஏன்னா இது வந்து டைரக்டா இந்த டாபிக்கோட லிங்க்டு கிடையாது. ஏன்னா இது இல்லாம கூட சொல்லலாம். ஆனா சின்ஸ் நம்ம இந்த டாபிக் மறுரூப மலை, இந்த இதெல்லாம் படிக்கிறோம்னா, மோசே எலியா மறுரூப மலையை பத்தி
இதை படிக்கிறனால இந்த ஒரு இதையும் சேர்த்து எடுத்துடலாம்னு யோசித்தேன். அதனால தான் இந்த டாபிக்கை வந்து இதுல சும்மா ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த மறுரூப நிகழ்வு அப்படின்றது எப்ப நடந்துச்சு அப்படின்னு நம்ம படிக்க போறோம். இதை வந்து சினாப்டிக் காஸ்பல்ஸ்னு சொல்லுவாங்க. சினாப்டிக் சுவிசேஷங்கள்னு தமிழ்ல சொல்லலாம். சினாப்டிக்னா ஒரே இதுல இருக்க மாதிரி சினாப்டிக்கா இருக்கக்கூடிய சுவிசேஷங்கள், அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இது மூணையும் வந்து சினாப்டிக் காஸ்பல்ஸ்னுவாங்க. இந்த சினாப்டிக் காஸ்பல்ஸ் சொல்லக்கூடிய மத்தேயு, மார்க்கு, லூக்கால வந்து இத டீடைல்ஸ் வந்து 3 சுவிசேஷங்கள்லயும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு சுவிசேஷத்துல தெரியாம போட்ட மாதிரியோ இல்ல வேற ஏதாவது புரியாம இல்ல, நமக்கு நல்ல ரெஃபரன்ஸ் எடுக்கிற மாதிரி 3 சுவிசேஷத்துலயும் இந்த காரியங்கள் இருக்கு. ஸோ அதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்த படிச்சு தெரிஞ்சுக்க போறோம். இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை நம்ம படிக்க போறோம். முதல் மத்தேயுல 17வது அதிகாரத்துல முதல் 2 வசனம். மத்தேயு 17ல 1-2 படிங்க. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. ஓகே, இது வந்து அந்த மறுரூபமான அந்த சம்பவத்தை வர்ணிக்கிற ஒரு வசனமா இருக்கு. இப்ப இதுல எத்தனை நாளுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு? 6 நாளைக்கு பின்பு. 6 நாளைக்கு பின்பு. அப்ப ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு, அந்த சம்பவத்தை மென்ஷன் பண்ணி அதுல இருந்து 6 நாளைக்கு பின்பு அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு சொல்றாரு. புரியுது இல்லையா? கரெக்டா? 6 நாளைக்கு அப்புறம் இந்த விஷயம் நடக்குது. எந்த விஷயம்னா, இயேசு கிறிஸ்து பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்களை கூட்டிக்கிட்டு போயிட்டு அவங்க முன்னாடி மறுரூபம் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அப்ப இதே காரியத்தை மார்க்ல இருந்தும் படிக்க போறோம். மார்க்ல 9வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். மார்க் 9:2-3. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல் பூமியிலே எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. ஓகே, மறுபடியும் இதே இதுல அந்த மறுரூப சம்பவத்தை அதே ஒரு காரியத்தை சொல்றாங்க. இவரும் என்ன சொல்றாரு? எத்தனை நாளைக்கு அப்புறம் சொல்றாரு? 6 நாளைக்கு பின்பு. 6 நாளைக்கு பின்பு. அப்ப அந்த சம்பவம் வந்து ஏதோ ஒரு முக்கியமான சம்பவம். அந்த சம்பவத்தை மென்ஷன் பண்ணி மத்தேயும் அதுல இருந்து 6 நாளைக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து இவங்க 3 பேர் கூட்டு போய் மறுரூபமானான்றது. மார்க்லயும் அதே 6 நாளைக்கு அப்புறம் இவங்க 3 பேரும் கூட்டிகிட்டு போயிட்டு இயேசு கிறிஸ்து மறுரூபமானாரு அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்ப நம்ம லூக்கால இருந்து படிக்கலாம். லூக்கா 9வது அதிகாரம் 28-29வது வசனம். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. ஓகே, இங்க லூக்காவும் வந்து அதே மறுரூப சம்பவத்தை தான் சொல்றாரு. ஆனா சொல்லும் போது எத்தனை நாளைக்கு பின்புன்னு சொல்றாரு இவரு? 8 நாளைக்கு பின்பு. இப்ப டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? மத்தேயு, மார்க்கு இவங்க 2 பேரும் எத்தனை நாளைக்கு அப்புறம்ன்றாங்க? 6 நாளைக்கு அப்புறம் அப்படின்றாங்க. மத்தேயு, மார்க்கும் வந்து 6 நாட்களுக்கு பிறகு அப்படின்றாங்க. அதே லூக்கா எத்தனை நாளுக்கு அப்புறம்ன்றாரு? 8 நாளைக்கு பிறகு அப்படின்றாரு. அப்ப 6க்கும் 8க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? 6 நாள்ன்றதுக்கும் 8 நாளைக்குன்றதுக்கும் 8 நாள் ஆன பின்புன்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்ப இந்த ரெண்டுத்துல எது சரி? 6 நாட்களுக்கு அப்புறம் அவரு மறுரூபமானாரா இல்ல 8 நாளைக்கு அப்புறம் அவர் மறுரூபமானாரா? ஏதாவது ஐடியா இருக்கா? யாராவது ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. அவங்க பிரயாணம் பண்ணி போனதையும் சேர்த்துக்கிட்டாரா? இல்ல. இதுக்கு முன்னாடி இந்த டவுட் கேட்டிருக்கீங்களா யாராவது? இல்ல இல்ல படிக்கும்போது தோணி இருக்கா? இல்ல இல்ல.
ஓகே. ஏன்னா இதே ஒரே சம்பவம் மத்தேயுலயும் மார்க்லயும் வந்து 6 நாளைக்கு அப்புறம் அப்படின்றாரு, 6 நாளைக்கு பின்பு அப்படின்ட்டுன்னு. லூக்கால வந்து 8 நாளானதுக்கு பின்பு, 8 நாளைக்கு பின்பு அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்ப இதுல எது கரெக்ட் அப்படின்னு பார்க்க போனோம்னா, பைபிள்ல எல்லாமே கரெக்ட் தான், எழுதப்பட்டது எல்லாமே சரியா தான் இருக்கு. அப்போ இது ரெண்டுமே சரியான விஷயத்தை தான் சொல்லுது. அப்ப எங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மொழிபெயர்ப்புல வந்து சில சிக்கல் இருக்கு. அதை வந்து நம்ம இங்கிலீஷ் தமிழ்ல கம்பேர் பண்ணும் போதே நமக்கு ஓரளவு கொஞ்சம் ஐடியா தெரியும். ஸோ அதை நம்ம இப்ப செய்யலாம். அதாவது இங்கிலீஷ்க்கும் தமிழ்லையும் சேர்த்து படிக்கிற மாதிரி இப்ப படிப்போம். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா, லூக்கால 9:28 அண்ட் இட் கேம் டு பாஸ் அபவுட் அண்ட் 8 days ஆஃப்டர் திஸ் சேயிங் அப்படின்னு இருக்கு. தமிழ்ல வந்து இந்த வார்த்தையை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இங்கிலீஷ்ல அந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கிறதும் தெரியும். அதுல பாத்தீங்கன்னா அபவுட் அண்ட் 8 days ஆஃப்டர் திஸ் சேயிங் அப்படின்னு இருக்கு. இந்த ஆஃப்டர்ன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, ஆஃப்டர் திஸ் சேயிங் இருக்குல்ல, இந்த ஆஃப்டர் வந்து எதுக்கு அப்புறம் வருது, அந்த ஆஃப்டர்ன்றது எதுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. 8 நாளைக்கு அப்புறமா இல்ல சொன்னதுக்கு அப்புறமா? 8 நாளைக்கு அப்புறம். இல்ல, நான் அந்த வரிசையில கேட்கல, அதனுடைய அர்த்தத்தை கேட்கிறேன். இப்ப இங்கிலீஷ்ல வந்து இட் கேம் டு பாஸ், அது நடந்துச்சு எப்பனா அபவுட் அண்ட் 8 days, 8 நாளைக்கு ஏறக்குறைய. அபவுட்ன்றது ஏறக்குறையன்னு வச்சுக்கலாம், ஏறக்குறைய 8 நாள். எப்ப இருந்து? ஆஃப்டர் திஸ் சேயிங், இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் ஏறக்குறைய 8 நாள். இப்ப தமிழ்ல அப்படிதானே வருது. இப்ப இங்கிலீஷ்ல நீங்க படிச்சீங்கன்னா அபவுட் அண்ட் 8 days அப்படின்னு இருக்கு. இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஏன்னா அந்த இங்கிலீஷ்ல இருந்து நான் கம்பேர் பண்ணி சொல்றதுனால. இது நமக்கு ஏன் இங்கிலீஷ்ல எடுத்தோம்னா, கிரீக் வந்து உண்மையிலேயே புரியாது அதை படிச்சு பார்த்தோம்னா, அதனால இங்கிலீஷ்ல இருந்து எடுத்துக்க சொல்றேன். அபவுட் அண்ட் 8 days அப்படின்னும் போது அபவுட்டுக்கு ஏறக்குறைய, நான் இந்த இதுல பாத்தீங்கன்னா கலர் கோடிங் போட்டிருப்பேன் ஒரே மாதிரி. அபவுட்ன்றது ஏறக்குறைய அப்படின்றதுக்கு ஈக்குவலான வார்த்தை டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. அண்ட் 8 days அப்படின்றதுக்கு வந்து 8 நாள்னு நம்ம வச்சுக்கலாம். ஆஃப்டர் திஸ் சேயிங் இருக்குல்லையா, இந்த வார்த்தையை அவர் சொல்லி அப்படின்ட்டு தமிழ்ல வருது. அப்ப ஆஃப்டர் திஸ் சேயிங் அப்படின்னும் போது ஆஃப்டர் திஸ் சேயிங் அப்படியே தமிழ்ல என்னது? இந்த யாராவது தமிழ்ல இந்த வார்த்தையை அவர் சொல்லி, சொல்லின பின்பு. ஆஃப்டர்னா பின்னாடி, அதுக்கப்புறம். புரியுது இல்லையா? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதோ இங்கிலீஷ் கிராமர்ல? ஓகே, திரும்ப சொல்றேன். இப்ப ஆஃப்டர் திஸ் சேயிங் மட்டும் எடுத்துக்கலாம். அந்த இதுல பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கு இல்லையா, அந்த இதுல இங்கிலீஷ்ல ரெட் கலர்ல போட்டிருக்கோம். ஆஃப்டர் திஸ் சேயிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தைகளை சொல்லின பின்பு. ஆஃப்டர்னா அதுக்கப்புறம், நான் போனதுக்கு அப்புறம் அப்படின் போது ஆஃப்டர் அப்படின்றது வந்து ஆஃப்டர்னா அதுக்கப்புறம். அப்போ எதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லும் போது 8 நாளைக்கு அப்புறம் சொல்லுங்க. இங்கிலீஷ்ல பார்க்கும்போது அபவுட் அண்ட் 8 days ஆஃப்டர். அந்த ஆஃப்டர் எதோட சேர்ந்து வருதுன்னா, அந்த சொன்ன வார்த்தைகளோட சேர்ந்து வருது, ஆஃப்டர் திஸ் சேயிங். அப்ப தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது இந்த வார்த்தைகளை சொல்லின பின்பு அப்படின்னு வரணும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இப்ப தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது அந்த முன்னாடி பின்னாடி 2-3 வார்த்தைகள் மாறிடுச்சு கொஞ்சம், அந்த தமிழ் மொழிபெயர்ப்புல மாறி வந்திருக்கு. கரெக்டா எடுத்தோம்னா எப்படி வரும் அப்படின்னா, அபவுட் அண்ட் 8 days, ஏறக்குறைய 8 நாள் அப்படின்றது அபவுட் அண்ட் 8 daysன்றது. ஆஃப்டர் திஸ் சேயிங், இந்த வார்த்தைகளை சொல்லின பின்பு அப்படின்றது தான் கரெக்டா இருந்தது. அப்ப கரெக்டா பார்க்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து தமிழ்ல படிக்கிறேன், இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஏறக்குறையன்ற வார்த்தை வந்து இங்க வரக்கூடாது. இந்த 8 நாளைக்கு பின்புன்னு இருக்கு இல்லையா, இந்த பின்புன்ற வார்த்தை தான் இங்க வரணும். வேற எல்லாத்தையும் விட்டுட்டு மேல அண்ட் இட் கேம் டு பாஸ் அபவுட் அண்ட் 8 daysன்றத அப்படி நிறுத்திடலாம். இப்ப அந்த ரெட் கலர்ல இருக்கிறத வரைக்கும் படிங்க யாராவது. இந்த வார்த்தை இல்ல தமிழ்ல இல்ல, இங்கிலீஷ்ல வந்து அந்த ரெட் கலர்ல ஆஃப்டர் தீஸ் சேயிங்ஸ். ஆஃப்டர் திஸ் சேயிங், ஆஃப்டர் திஸ் சேயிங்னா தமிழ்ல என்னது? இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி, சொல்லின பின்பு ஆஃப்டர்னு வரணும் இல்லையா? அதாவது தமிழ்ல டைரக்டா நான் வசனத்துல இருந்து படிக்கிறது கேட்கல, ஜென்ரலா உங்களுக்கு அந்த இங்கிலீஷ்ல இருக்கிறத நம்ம தமிழ்ல சொன்னோம்னா எப்படி சொல்லுவோம் அப்படின்றது. ஆஃப்டர் திஸ் சேயிங் அப்படின்னும் போது என்ன அர்த்தத்துல வரும்? இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம், இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம், இல்ல சொன்ன பின்னாடி அப்படின்றது தான் வருது. புரியுது இல்லையா நான் சொல்றது உங்களுக்கு?
புரியுது தம்பி. ஸோ ஆஃப்டர் திஸ் சேயிங் அப்படின்னும் போது இந்த வார்த்தைகளை சொல்லின பின்பு அந்த 8 டேஸ்க்கு என்ன வந்திருக்குன்னா அபவுட், ஏறக்குறைய அப்படின்ற வார்த்தை இங்க இருக்கு தமிழ்ல. இங்கிலீஷ்ல அபவுட்னு போட்டிருக்கு. இந்த வார்த்தை பிரயோகம் வந்து கிரீக்ல இருந்து கொஞ்சம் தப்பா இருக்கு, அது நம்ம அடுத்து எடுப்போம். ஆனா அபவுட்ன்றது ஏறக்குறைய அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ஏறக்குறைய 8 நாள். ஆனா இந்த பின்புன்ற வர்றது வந்து சொல்லிக்கு அப்புறம் வரணும். இப்ப நான் அந்த வசனத்தை உங்களுக்கு திரும்ப எப்படி கரெக்டா மாத்தி மொழிபெயர்த்திருந்தா எப்படி வரும் அப்படின்றத போடுறேன். ஆனா இங்க ஏறக்குறையன்ற வார்த்தையை வந்து நான் முன்புன்னு வச்சு போடுறேன். ஏன்னா அதனுடைய கிரீக் இதை நம்ம அடுத்து படிக்க போறோம். இப்ப கீழே அடுத்தது இந்த வசனத்தை போடுறேன். கரெக்டா மொழிபெயர்த்திருந்தா இந்த மாதிரி வரும். நான் இப்ப படிக்கிறேன். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லின பின்பு 8 நாள் ஆவதற்கு முன்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு போனார்ன்னு இருக்கு. இப்ப இங்க இந்த வசனத்துல பார்த்தா, இப்ப இந்த மொழிபெயர்ப்பு கரெக்டா மாத்தி மொழிபெயர்த்தோம் அப்படின்னா எப்படி இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி மொழிபெயர்த்தோம்னா, இந்த வார்த்தைகளை அவர் சொல்லின பின்பு, அப்ப இந்த வார்த்தைகளா ஏதோ ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப மத்தேயுலயும் மார்க்லயும் என்ன சொல்லியிருந்தாங்க, 6 நாளைக்கு பின்பு அப்படின்னாங்க. 6 நாளைக்கு அப்புறம் மறுரூப நிகழ்வு நடந்துச்சு அப்படின்றாங்க. அப்ப ஏதோ ஒண்ணுக்கு 6 நாளைக்கு அப்புறம் இது நடந்துச்சுன்னு. அதை வந்து லூக்கா சொல்றது வந்து அவர் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லின பின்பு, தமிழ்ல வந்து ஏறக்குறைய அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க, இங்கிலீஷ்ல அபவுட்னு மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனா அதனுடைய கரெக்டான மொழிபெயர்ப்பு வந்து பிஃபோர், இல்ல முன்பு, 8 நாள் ஆவதற்கு முன்பு பேதுருவையும் யோவானையும் யோக்காவையும் கூட்டு கொண்டு போனாங்க ஜெபம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ இது வந்து ரொம்ப குழப்புதா இல்ல புரியுற மாதிரி இருக்கா? இன்னொரு வாட்டி சொல்லவா? புரியுது தம்பி. புரியுதுங்கண்ணா. வேற புரியுதா? ஏன்னா யாருக்காவது கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் திரும்பவும் சொல்லிடுறேன். அதுக்காக தான் கேட்டுக்கிட்டேன். ஏன்னா இது வந்து அந்த வார்த்தைகள் எப்படி மாறுது அப்படின்னு நமக்கு மாத்தி மொழிபெயர்த்தனால ஒரு இடத்துல 8 நாளைக்கு பின்புன்னு நமக்கு வந்துருச்சு, இன்னொரு இடத்துல 6 நாளைக்கு பின்புன்னு வருது. அப்ப அந்த பின்புன்ற வார்த்தை வந்து எதோட வர வேண்டியதுன்னா, அந்த வார்த்தைகளை அவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் 8 நாள் ஆவதற்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்குதுன்றதான் கரெக்டான மொழிபெயர்ப்புல வரும். அப்ப அந்த முன்னாடி அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னும் போது அந்த கிரேக்க வார்த்தையை நம்ம பார்த்துடலாம். ஒரு 2 வேர்டு மட்டும் பார்க்கலாம். ஸோ மத்தேயுலயும் மார்க்லயும் எந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மெட்டா அப்படின்ற வார்த்தை, G3326ன்ற வார்த்தை, அந்த நம்பர் கொடுத்துருக்கு, ஸ்ட்ராங்ஸ் நம்பர், மெட்டா அப்படின்ற வார்த்தை. அந்த மெட்டான்ற வார்த்தைக்கான அந்த வார்த்தையினுடைய அர்த்தம், அது பயன்பாடு எப்படி வந்திருக்கு அப்படின்னாங்கன்னா பார்த்தோம்னா, அதாவது பிறகு, நிறைவுற்ற பிறகு, கடந்து சென்ற பிறகு, அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல முடிந்த பிறகு அப்படின்ற அர்த்தத்துல வருது. அதனால்தான் 6 நாள் முடிந்த பிறகு, 6 நாள் கடந்து சென்ற பிறகு அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு மார்க்கும் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஆஃப்டர் அப்படின்னு இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்திருப்பாங்க. 6 நாளைக்கு பின்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. அது பின்புன்ற வார்த்தை வந்து மெட்டா அப்படின்ற வார்த்தையை தான் பின்புன்னு மொழிபெயர்த்திருக்காங்க. அது கரெக்டா இருக்கு. அதாவது அது முடிந்ததுக்கு பிறகு அப்படின்றது அதனுடைய பொருள். ஆனா அதே வந்து லூக்கால் அவர் பயன்படுத்தின வார்த்தை வந்து இந்த மெட்டான்ற வார்த்தை கிடையாது. அதுக்கு பதிலா ஹோசாய் அப்படின்ற வார்த்தைய பயன்படுத்தியிருக்காரு. G5616ன்ற நம்பரு, ஹோசாய்ன்ற வார்த்தை. இந்த வார்த்தைக்கு எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னா, சுமார், கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்னும் அதை போய் ரீச் ஆகல, ஏறக்குறைய சுமாரா இந்த இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன் ஒரு இதுல, இன்னொரு இதுல ஏறக்குறைய கிட்டத்தட்ட அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஒரு நம்பர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னா அந்த எண்களுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி அப்படின்றதுதான் அதனுடைய அர்த்தமாகுது. அதாவது பிஃபோர், முன்பதாக அப்படின்றது. அப்ப 8 நாள், ஏறக்குறைய 8 நாள்னா அது ஏறக்குறைய 8 நாள் கிடையாது, ஏறக்குறையன்ற வார்த்தை கிடையாது. முன்பதாக நியூமரிக்கல்ல எடுக்கும் போது எண்களுக்கு முன்னாடி வரக்கூடியது, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னாடி அப்படின்றதுக்கு அந்த பிஃபோர் அப்படின்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இந்த ஹோசாய் அப்படின்ற வார்த்தை. அப்ப இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு அப்படின்னா முன்னாடி அப்படின்னும் போது, இப்ப நம்ம அந்த ஏற்கனவே வசனம் சொன்னோம் இல்லையா, இந்த வார்த்தைகளை அவர் சொல்லின பின்பு, அப்ப அந்த பின்புன்ற வார்த்தை வந்து சொன்னதுக்கு சேர்ந்தது. 8 நாள் ஆவதற்கு ஹோசாய் அப்படின்னா முன்னாடி, முன்பு, 8 நாள் ஆவதற்கு முன்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு போனார்னு வருது. இப்ப இது வரைக்கும் புரியுது இல்லையா, அந்த வார்த்தை எப்படி நமக்கு முன்னாடி பின்னாடி மாறிட்டு இருக்குன்றது? புரியுதுங்க. ஓகே. இப்போ
ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்துல இருந்து 6 நாளைக்கு அப்புறம், 6 நாள் முடிஞ்ச பிறகு, 6 நாளைக்கு மெட்டா அப்புறம் அப்படின்னு மத்தேயும் மார்க்கும் பதிவு பண்றாங்க. அதுல அவங்க எழுதியிருக்காங்க. அப்ப 6 நாளைக்கு அடுத்தது எந்த நாள் வருது? ஓய்வு நாள். நான் அந்த ஓய்வு நாள் கேட்கல, 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தாங்கன்ட்டு. 6 நாள் அது எந்த நாள்னால ஆரம்பிச்சுக்கலாம். இப்ப புதன்கிழமையில ஆரம்பிச்சிருந்தா புதன்கிழமையில இருந்து 6 நாள் கணக்கு பண்ணா ஓய்வு நாள் வராது இல்லையா? So, நம்ம நியூமரிக்கலா 6 நாளைக்கு அடுத்து வரக்கூடிய நாள் எத்தனாவது நாள்? 7வது நாள். அப்ப 6 நாட்களுக்கு பிறகு அப்படின்னும் போது இந்த சம்பவம் எத்தனாவது நாள்ல நடக்குது? 7வது நாள்ல நடக்குது. எதுல இருந்து 7வது நாள்னா, அவர் ஏதோ ஒரு சொல்லி இருக்கிறாரு, ஏதோ ஒரு காரியம் இருக்கு, அந்த காரியத்துக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடக்குது. அந்த காரியத்துக்கு அப்புறம் 6 நாளைக்கு அப்புறம், அப்ப மெட்டா அப்படின்னும் போது அந்த 6 நாள் டோட்டலா முடிஞ்சிடணும். முடிஞ்சிட்டு அதுக்கு அடுத்த நாள் நடக்குது. அப்ப 7வது நாள்ல இந்த சம்பவம் நடக்கிறதா மத்தேயு மார்க்ல இருந்தும் நமக்கு தெரிய வருது. இதே குறிப்பிட்ட நிகழ்வுல இருந்து 8 நாள் ஆவதற்கு ஹோசாய் அப்படின்னா முன்னாடி, இத சொல்லுனதுக்கு அப்புறமா 8 நாள் சொல்லின பின்பு 8 நாள் ஆவதற்கு முன்பு ஹோசாய் லூக்கா என்ன பதிவு செய்யறாரு அப்படின்ட்டு லூக்கா பதிவு பண்றாரு, 8 நாள் ஆவதற்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நியூமரிக்கலா இன்னும் 8 நாள் டச் ஆகல. அப்ப 8 நாள் ஆவதற்கு முந்தனி நாள் தான் எந்த நாள் வருது? அதுவும் 7வது நாள் தான். அப்போ 2 பேரும் ஒரே நாளை தான் சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத்தேயும் மார்க்கும் வந்து இந்த சம்பவத்துல இருந்து 6 நாளைக்கு அடுத்த நாள் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது 7வது நாளை குறிக்குது. இந்த சம்பவம் நடந்தது, மறுரூப சம்பவம் நடந்தது 7வது நாள் குறிக்குது. லூக்கா வந்து அவர் சொன்னதுக்கு அப்புறம் 8 நாள் ஆவதுக்கு முன்னாடி இது நடந்துருச்சு அப்படின்றாரு. 8 நாள் ஆவதுக்கு முன்னாடியும் எந்த நாள் வருது? 7வது நாள் தான் வருது. அப்ப இவங்க 2 பேர் சொன்னதுலயும் வந்து டிஃபரன்ஸ் கிடையாது. நமக்கு மொழிபெயர்ப்புல படிக்கும் போது அவங்க 2 பேரும் வந்து 6 நாளைக்கு பின்பு அப்படின்னு சொன்ன மாதிரி, நமக்கு தமிழ்ல பார்க்கும்போது 8 நாளுக்கு பின்பு அப்படின்னு சொல்லி வந்தனால இதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்க மாதிரி தெரியுதே தவிர, ஆனா 2மே ஒரே நாளை தான் குறிக்குது. அந்த குறிப்பிட்ட சம்பவத்துக்கு அப்புறம் 7வது நாள்ல இது நடக்குது. மத்தேயு மார்க்கும் 6 நாளைக்கு அப்புறம் அப்படின்றாங்க, லூக்கா 8வது நாளைக்கு முன்னாடி அப்படின்றாரு. புரியுது இல்லையா? அதனாலதான் இதுல நமக்கு இந்த டிரான்ஸ்லேஷன்ல இதுல சின்ன தப்பு வந்துட்டனால நமக்கு வந்து இது ஒரு டிஃபரன்ஸ் தெரியற மாதிரி இருக்கு. லூக்கால வந்து 8 நாள்னும் அவங்க 2 பேரும் வந்து 6 நாள்னு சொல்ற மாதிரி, அப்ப இது எந்த நாள் அப்படின்ற மாதிரி ஏன் டிஃபரன்ஸ் வந்திருக்குன்னு இருக்கு. இது ரெண்டும் டிஃபரன்ஸ் கிடையாது. அவங்க எழுதுனதுல யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தைகள் வந்து ஒருத்தர் வந்து 6 நாளைக்கு முன்னாடி அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு, இன்னொருத்தர் வந்து 8 நாள் ஆவதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. ஓகே, இப்ப இந்த டேட் கன்ஃபியூஷன் கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? ஓகே, நம்ம இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கறது மாதிரி, இந்த மறுரூப நிகழ்வுல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு வாட்டி டீட்டெயிலா பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுல பிரேக்கப்பா போய் உள்ள இந்த எப்படி அவங்க 2 பேர் வந்தாங்க, மரித்திருந்த நிலைமையில வந்தாங்களா, உயிர்த்தெழுந்து வந்தாங்களா, எப்படி இது 2 சாத்தியமாச்சு, இது என்னது. ஏன்னா இது வந்து வெறும் ஏதோ ஒரே ஒரு காஸ்பல்ல, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு முன்னாடி ஐசரியான் லாசரு அந்த ஓமையை படிச்சோம். அந்த ஓமை வந்து எல்லா சுவிசேஷத்திலையும் பதிவு பண்ணப்படலை. ஆனா இந்த ஒரே ஒரு சுவிசேஷத்துல மட்டும்தான் வந்து லூக்கால மட்டும்தான் பதிவு பண்ணப்பட்டிருந்துச்சு. அப்ப அதுலயும் வந்து இந்த ஆபிரகாமின் மடி அப்படின்றது வந்து வேதாகமத்துல எங்கேயுமே காணோம். அப்ப அது அப்படி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோம். அந்த மாதிரி பார்க்க போனோம்னா இதை வந்து 3 சுவிசேஷங்கள்லயுமே பதிவு பண்ணப்பட்டிருக்கு ஒரே மாதிரி. அப்ப அதை வந்து நம்ம எப்படின்றத அதுக்கு அடுத்தது படிப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் அந்த மறுரூப நிகழ்வுல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத ஒரு விஷயமா பார்த்துடலாம். அப்ப இந்த மறுரூப நிகழ்வுல ஃபர்ஸ்ட் வந்து இயேசு கிறிஸ்து மறுரூபம் ஆகுறாரு. யாரெல்லாம் அதை பார்த்தாங்க? யாரெல்லாம்? மோசேவும் எலியாவும் நம்ம இன்னும் டாபிக் உள்ளே போல. ஏன்னா அவங்க வந்து மரித்தவங்க வந்தாங்களா இல்ல உயிர்த்தெழுந்தவங்க வந்தாங்களா, ஏன்னா 2மே வாய்ப்பே இல்லைன்னு பார்த்தாச்சு. ஸோ அதை வந்து நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீக் ஸ்டடிக்கு அதை அப்படியே வச்சுக்கலாம், மோசேவும் எலியாவும் வந்தது எப்படின்றது. இப்ப இங்க கேட்கறது வந்து அவர் மறுரூபம் ஆகும் போது, இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, 6 நாளைக்கு பின்பு யாரையோ கூட்டிட்டு போய் அவங்க முன்னாடிதான் மறுரூபம் ஆகுறாரு. அது யாரெல்லாம் போனாங்கன்னு தெரியுமா? பீட்டர், ஜேம்ஸ் அண்ட் ஜான். பீட்டர், ஜேம்ஸ் அண்ட் ஜான். ஆமா, யாக்கோபு. ஆமா, பேதுரு, யாக்கோபு, யோவான்,
இவங்க 3 பேரையும் இயேசு கிறிஸ்து அவங்கள கூட்டிட்டு போறாரு ஒரு மலையின் மீது போய். அவங்க முன்னாடிதான் மறுரூபம் ஆகுறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மறுரூபமானதை, டிரான்ஸ்பிகர் ஆனதை பார்த்தவங்க யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேதுரு, யோவான், யாக்கோபு, இவங்க 3 பேர் தான் இயேசு கிறிஸ்து மறுரூபமானதை பார்த்தார்கள். ஓகேவா? அப்ப அவங்க பார்க்கும்போது அங்க அவங்க என்ன பார்த்தாங்க? அவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மோசே, எலியா இவங்க 2 பேரும் வந்து இயேசு கிறிஸ்துவோட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி பாக்குறாங்க. மோசே எலியாவும் சம்பாஷணை பண்ணி கொண்டிருந்தார்கள் இருக்கும். அப்ப அவங்க 2 பேரும் இயேசு கிறிஸ்துவோட பேசிக்கிட்டு இருந்த மாதிரி பாக்குறாங்க. அப்ப இந்த நிகழ்வு வந்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 சுவிசேஷத்துலயும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாத்துலயும் சும்மா ஒரு ஒரு வசனம் 2 வசனம் வச்சு அந்த நிகழ்வு எப்படி நடந்துச்சு அப்படின்றத நம்ம படிச்சுட்டு வரலாம். அப்ப ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் பார்த்தாங்கன்னு பார்த்துட்டோம். பேதுரு, யோவான், யாக்கோபு. அவங்க என்ன பார்த்தாங்க? அந்த மறுரூபமான இதுல என்ன பார்த்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மறுரூபமானதை பார்த்தாங்க. அதோட சேர்ந்து மோசேவும் எலியாவும் இயேசு கிறிஸ்துவோடு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி பாக்குறாங்க. ஓகே, இப்ப முதல் விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய 3 சீஷர்களையும் கூட்டிக்கிட்டு போய் அவங்க முன்னாடி மறுரூபம் ஆகிறார். இதுதான் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் அந்த இதுல நடக்கக்கூடியது. அது 2 வசனம் படிச்சிடலாம். மத்தேயுல 17வது அதிகாரத்துல 2வது வசனம். மத்தேயு 17:2. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. ஓகே, அதே மாதிரி லூக்காலையும் 9வது அதிகாரத்துல 29வது வசனம் இதே விஷயத்த சொல்லுது. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. இப்ப எதுக்கு இதை நம்ம 2 இதுல இருந்து, ஒண்ணு மார்க்ல இருந்து லூக்கால இருந்து, இல்ல மத்தேயுல இருந்து லூக்காக்கும் ஏன் இப்படி 2 எடுத்து படிக்கிறோம்னா, எல்லாத்துலயுமே ஒரே விஷயம் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அப்ப இதனுடைய கன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும். இது கட்டாயம் இப்படி இது நடந்திருக்கு அப்படின்றது, இந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்றது. அப்ப அதுல பார்த்தோன்னா அவருடைய முகம் எப்படி மாறி இருக்குன்னு போட்டிருக்குன்னா, சூரியனை போல பிரகாசித்தது அப்படின்னு இருக்கு. இங்க அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் எப்படி இருந்துச்சு? வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று அப்படின்னு இருக்கு. இங்க வந்து வெண்மையாய் பிரகாசித்தது அப்படின்னு இருக்கு. அப்ப டோட்டலா என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு சூரியனை போல ஒரு வெண்மையான வெளிச்சம், பிரகாசம் அப்படின்னும் போது ஒரு டோட்டல் பிரைட்னஸ், மொத்த பிரைட்னஸ். அப்ப இந்த பிரைட்னஸ்ல அவர் அவ்வளவு பிரைட்னஸா அதுக்கு என்ன வார்த்தைகள் பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி இந்த பிரைட்னஸ் சொல்றதுனால இது வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் ரூபத்தை காட்டுது. இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்த அந்த மகிமையின் ரூபத்தை காட்டுது. அப்ப மறுரூப மலையில இயேசு கிறிஸ்து என்ன ரூபம் எடுத்திருக்கிறாரு? மகிமையின் ரூபம். புரியுது இல்லையா? சோ இந்த பிரைட்னஸ் இவ்வளவு விஷயத்தை வர்ணிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவர் முகம் எப்படி இருந்துச்சு, அவர் ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு, அவர் எல்லாம் ஒரு வண்ணானால விழுக்க முடியாத அளவுக்குன்னு இருக்கும் மார்க்ல. சோ அப்ப இந்த காரியங்கள்லாம் வரும்போது அவர் முகமும் அவருடைய ட்ரெஸ்ஸும் எவ்வளவு பிரைட்னஸ் அப்படின்னு சொல்றது என்ன காட்டுது அப்படின்னா, அவருடைய மகிமையின் ரூபத்துல இயேசு கிறிஸ்து காமிச்சிருக்காரு அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரியுது. புரியுது இல்லையா? 2வது விஷயம் என்ன நடந்துச்சு அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நேரத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மத்தேயுல 17:3வது வசனம். 17. மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். மோசேவும் எலியாவும், தெளிவா பேரோட சொல்ற மாதிரி இருக்கு. மோசேவும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். யாரோட அவர்களுக்கு, அவர்களோடனா அவரோட பேசுகிறவர்களா? யாரோட? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட மரித்து போன மோசேவும் எலியாவும் இங்க பேசுற மாதிரி அவங்களுக்கு காணப்பட்டார்கள் அப்படின்னு இருக்கு. அடுத்து அதே மாதிரி லூக்கால 9வது அதிகாரத்துல 30வது வசனம் படிங்க. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணம் பண்ணி. ஓகே, இது அப்படியே போகுது. அப்ப அன்றியும் மோசேவும் எலியாவும் 2 பேரும் எப்படி காணப்பட்டிருக்காங்க? மகிமையோட காணப்பட்டு. அப்ப அவங்களும் மகிமை அடைஞ்சிருக்கிறாங்க, அவங்களும் மகிமையில காணப்பட்டிருக்காங்க. இயேசு கிறிஸ்து, இதுக்கு முன்னாடி வசனத்துல பார்த்தோம்,
இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் ரூபத்தை காமிச்சிருக்காரு. அவருடைய வஸ்திரம் வெண்மையாயிருச்சு, அவருடைய முகம் மாறிட்டு பிரகாசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகிமையை பத்தி பேசியிருக்கு. அடுத்த லூக்கால இப்ப சொல்லும் போது, மார்க்ல வந்து அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. லூக்கால வந்து அந்த 2 பேரும் எப்படி இருந்திருக்காங்க, மகிமையோட காணப்பட்டு அவரோட சம்பாஷணைனா பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க மோசேயும் எலியாவும் எப்படி காணப்பட்டிருக்காங்கன்னா மகிமையோட காணப்பட்டிருக்கார்கள் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் இந்த லூக்கால பதிவு பண்ணப்படுது. அப்ப மோசேயும் எலியாவும் இயேசு கிறிஸ்துவோட பேசுறவங்களா அவங்களுக்கு தெரியுது, பாக்குறாங்க. அவங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க? யாருக்காவது ஞாபகம் இருக்கா அந்த சம்பவத்துல அவங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்ட்டு? மோசேவும் எலியாவும் 31 Who appeared in glory and spake of his deceits when he should which he should accomplish at Jerusalem. Luke 9. அப்போ லூக்கா 9:31 படிங்க. லூக்கா 9:31. அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போ அவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தது வந்து ஏதோ சாதாரண டாபிக்கா இல்ல ரொம்ப முக்கியமான டாபிக்கா? முக்கியமான டாபிக். அவர் வந்து இதுக்கப்புறம் எருசலேம்ல போய் எருசலேம்ல நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து எருசலேம்ல போய் எப்படி அவரு அந்த மரணத்தை ஃபேஸ் பண்ண போறாரு, எப்படி பாடு மரணத்தை இது பண்ண போறாரு அப்படின்றத குறிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு லூக்கால பதிவு பண்ணப்படுது. அப்ப எருசலேம்ல அவர் நிறைவேற்ற போற அவருடைய மரணத்தை குறிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னும் போது இப்ப கேள்வி என்ன வருது அப்படின்னா, மரித்து போன மோசேவும் எலியாவும் இயேசு கிறிஸ்துவோட அவருடைய மரணத்தை குறிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்களா இங்க? இது எல்லாருக்கும் உங்க மைண்ட்லாம் கொஞ்சம் ப்ரொவோக் பண்றதுக்காக தான் இதை கேட்டுக்கிட்டு இருக்கேன் நானு. அதாவது மரித்து போன மோசேவும் எலியாவும் அதான் அப்படியே போட்டிருக்கு. மரித்து போன மோசேவும் எலியாவும் இயேசு கிறிஸ்துவோட அவருடைய மரணத்தை குறித்து பேசினாங்களா அப்படின்னா அப்படிதான் போட்டிருக்கு. ஓகே, இதுல அடுத்தது சரி அப்படி போட்டிருக்கு. அது உண்மையா இருந்துச்சுன்னா, இப்ப போட்டிருக்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது உண்மையா இருந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து வந்து மரித்தவர்களிடம் பேசும் அந்த நேக்ரமன்சின்னு சொல்லுவாங்க, அதை செய்யறதா இருக்கும். நேக்ரமன்சின்றது வந்து நியாயப்பிரமாணத்தின்படி தடை செய்யப்பட்டுள்ளது. நேக்ரமன்சினா தெரியும் இல்லையா? மரித்து போனவர்கள்கிட்ட பேசுறது, அந்த ஒரு செயல்முறை செய்யறாங்க இல்லையா, மரித்து போனவங்க கிட்ட பேசுறது, அது வந்து நேக்ரமன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நேக்ரமன்சிய நியாயப்பிரமாணம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தடைப்படுது. எந்த அளவுக்குன்னா, அப்படி பண்றவங்கள வந்து கல்லெறிந்து கொல்லணும் அப்படின்னு அவங்க சபிக்கப்பட்டவங்கன்னு சொல்லுது. ஸோ இவ்வளோ நியாயப்பிரமாணம் நம்ம ஏற்கனவே அதை வந்து 2-3 வசனமும் சேர்த்து படிச்சுட்டு வந்தோம். ஸோ அப்படிப்பட்ட அந்த நேக்ரமன்சின்னு சொல்லக்கூடிய அந்த மரித்தவர்கள்கிட்ட பேசுற அந்த நியாயப்பிரமாணத்தினால தடை செய்யப்பட்டது நியாயப்பிரமாணத்தை மீறி பேசினதாயிரும். அவங்க யாரா வேணா இருக்கட்டும், என்ன காரியத்தை வேணா பேசியிருக்கட்டும், ஆனா பேசுறது யாரு? மரித்து போனவங்க கிட்ட. புரியுது இல்லையா அங்க வர காம்ப்ளிகேஷன் உங்களுக்கு? அதுல வர அந்த சிக்கல். அப்போ மரித்தவங்க கிட்ட பேசினதாயிரும். நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை மீறல, மாறா என்ன பண்ணிருக்காரு? அதை நிறைவேற்றிருக்காரு. ஏன்னா ஒருவனாலே அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சிலுவை பரியந்தம் இருந்து சிலுவையில அவர் நியாயப்பிரமாணத்தை வெற்றி சிறந்தார், அவரை நிறைவேற்றி முடித்தார். நான் இதை வந்து அழிக்க வரல, இதை நிறைவேற்ற வந்தேன்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிருக்காரு. அப்ப நிச்சயமா நியாயப்பிரமாணத்தினால குற்றம் சாட்டப்படாதவரும் நியாயப்பிரமாணத்தை மீறாமல் நியாயப்பிரமாணத்தின்படி சபிக்கப்படாதவருமா இருந்தனாலதான் நம்மளுடைய சாபங்களை அவர் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து பிப்ளிக்கல் ட்ரூத். அப்ப இதுக்கு வந்து இது கொஞ்சம் மாறா இருக்கு. அதனால்தான் இயேசு கிறிஸ்து வந்து மோசையோடையும் எலியாவோடையும் பேசல அப்படின்றது தெளிவா இருக்கு. இங்க நமக்கு வசனத்துல வந்து மோசையும் எலியும் வந்தாங்க, அவர் வந்து எருசலேம்ல அவர் படப்போற மரணத்தை குறித்து டிஸ்கஸ் பண்ணாங்கலாம் சொல்லி போட்டிருக்கு. ஆனாலும் இந்த டோட்டல் சத்தியத்துல பார்க்கும்போது அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆனா இதை நம்ம இந்த பைபிள் ஸ்டடியில அப்படியே இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டு போக போக இது தெளிவா கிளியர் ஆயிரும். அப்ப அங்க வந்தது யாரு, என்ன, ஏது அப்படின்றது நம்ம இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து 2வது நடக்கிற காரியம்.
முதல் விஷயம் வந்து அங்க இயேசு கிறிஸ்து மறுரூபம் ஆகுறாரு. அவருடைய பிரகாசமாயது மறுரூபம்ன்றதே வந்து ரூபம் வர்றதுன்றல அவர் மகிமையின் ரூபத்துல போறாரு. இயேசு வந்து மகிமையில காட்சி அளிக்கிறாரு, மகிமையின் ரூபத்துல. அதே மகிமையோடு கூட மோசேவும் எலியாவும் காட்சி அளிச்சு அவங்க பேசுற மாதிரி இவங்க 2 பேரும் பார்த்திருக்காங்க. இது ரெண்டாவது காரியம் முடிஞ்சிருச்சு. அடுத்து மூணாவது என்ன நடக்குது அப்படின் போது, இப்ப பேதுரு இயேசு கிறிஸ்து கிட்ட பேசுறாரு. வாசிக்கலாம். மத்தேயு 17 4வது வசனம். 17:4. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ம். ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. ம். உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். ஓகே, இப்ப இதுல வந்து அவங்க 3 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்து, மகிமையில காட்சியளித்த இயேசு கிறிஸ்து, அதே மகிமையில மோசேவும் எலியாவும் இயேசு கிறிஸ்து எருசலேம்ல எப்படி அவர் மரிக்க போறாருன்றத குறிச்சு அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, மகிமை அடையாத பேதுரு இன்னும் மகிமை அடையல, மகிமையில அவரு காட்சியளிக்கல, அவரு கண் இதாகி பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படி டிஃபரன்ஸ் என்னன்னா, அவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்த 3 பேருமே இயேசு கிறிஸ்து, மோசே, எலியா 3 பேருமே மகிமையில இருந்தாங்க. இவங்க மகிமையில இல்ல. ஆனா இவர் வந்து அவங்க கிட்ட இயேசு கிறிஸ்து கிட்ட பேசுறாரு. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு கான்வர்சேஷன் வருது. எல்லாருக்கும் ஒரு கூடாரம் போடலாம்னு சொல்லிட்டு. அப்ப இதுல பாயிண்ட் என்னன்னா, மகிமை அடையாத பேதுரு மகிமையின் ரூபத்துல இருந்த இயேசு கிறிஸ்து, மோசே, எலியாவோட அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது நடுவுல இவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு, நம்ம இங்க கூடாரம் போடலான்ட்டுன்னு. சில வேத ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது வந்து கூடார பண்டிகைக்கு சமீபமான காலகட்டங்கள், அதனால நம்ம இங்கேயே கூடார பண்டிகைக்கு கூடாரம் போடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஒரு சைட் நோட் தான். ஸோ அதனால்தான் இந்த சம்பவத்துல வந்து அவங்க கூடாரம் போடலாம்னு சொன்னாங்க. இப்ப நமக்கு வந்து அது பாயிண்ட் கிடையாது, அவங்க கூடாரம் போடலாம்னு சொன்னது. நமக்கு பாயிண்ட் என்னன்னா, 3 பேர் மகிமையின் ரூபத்துல அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பேதுரு மகிமை அடையாத ரூபத்துல அவர் வந்து இருக்கும் போது, இவங்க மகிமை அடைந்ததை பார்க்கும் போது அவரு இவங்களோட பேச ஆரம்பிக்கிறாரு. புரியுது இல்லையா? சோ அதுதான் நமக்கு இங்க தேவையான ஒரு பாயிண்ட். ஸோ 2 பேருக்குமான டிஃபரன்ஸ் வந்து, அவங்க 3 பேரும் மகிமையில இருந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேதுரு இங்க நடுவுல கூடாரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகிமையில இல்லாம அவங்க கிட்ட பேசுறாரு. சோ இது வந்து 3வது விஷயம் நடக்குது. 4வது, பேதுரு பேசிக்கிட்டு இருந்தப்பயே வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 5வது வசனம் படிங்க. 17:5. மத்தேயு 17:5. அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஓகே, அப்ப இங்க அவங்க 3 பேரும் மகிமையில டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை குறிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல மகிமை அடையாத பேதுரு இங்க இருந்து ஒரு பதில் சொல்றாரு. ஆளுக்கு ஒரு கூடாரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறார். அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே, அவன் பேசுகையில் அப்படின்னு சொல்லி 2 விஷயம் நடக்குது. அந்த இடத்துல 2 காரியங்கள் நடக்குது. ஒண்ணு வந்து, முதல் விஷயம் நடக்குதுன்னா, ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. 2வது, அந்த மேகத்துல இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் உண்டாயி என்ன சொல்லுது? இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள்னு. அப்ப இந்த சத்தம் வந்து இப்ப அடுத்த லெவல் ஆஃப் கான்வர்சேஷன் போகுது. இது எதுக்காக சொல்றோம்னா, இப்ப இங்க என்னெல்லாம் கான்வர்சேஷன் நடக்குதுன்றத நம்ம பிரேக்கப் பண்ணி ரொம்ப டீட்டெயிலா படிக்கிறோம். முதல் விஷயம், இயேசு கிறிஸ்து மகிமையில வந்தாரு, அவருடைய முகம் மாறுச்சு, வஸ்திரம் பிரகாசமாயிடுச்சு. சோ அவர் மகிமையின் ரூபத்துல காட்சி அளித்தார். அதே நேரத்துல மோசேவும் எலியாவும் வந்து பேசினாங்க. ஆனா எப்படி வந்தாங்கன்னா, அவங்களும் மகிமையில வந்து மகிமையோட வந்து பேசின மாதிரி இங்க ஒரு வருது. அடுத்து என்ன பேசினாங்கன்னா, இயேசு கிறிஸ்து எருசலேம்ல மரிக்க போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பாஷணைக்கு நடுவுல பேதுரு வந்து மகிமை அடையாத மாம்ச சரீரத்தோட இருக்க பேதுரு வந்து அவரு ஆளுக்கு ஒரு கூடாரம் போடலான்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு இயேசு கிறிஸ்து கிட்ட. சொல்லும் போதே இங்க அடுத்த ஒரு இது வருது, மேகம் வருது. மேகத்துல இருந்து ஒரு சத்தம் உண்டாயிடுச்சு. அப்ப அந்த சத்தம் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய சத்தமும் கிடையாது, மகிமை அடைஞ்ச இயேசு சத்தம் கிடையாது, மோசே எலியா மகிமையில வந்த மோசே எலியாவுடைய சத்தம் கிடையாது. அது வந்து
வேற ஒரு சத்தம் வருது, மேகத்துக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, இவர் உன்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த சத்தத்துல இருந்து இது யாருடைய சத்தம் நமக்கு தெரியுது? பிதா. பிதாவினுடைய சத்தம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கேன், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேற யாருமே இவர் என்னுடைய நேசகுமாரன் இயேசு கிறிஸ்துவ சொல்ல முடியாது. அப்ப பிதாவினுடைய சத்தம் மாதிரி அங்க ஒரு வாய்ஸ் ஒண்ணு வருது. சோ இந்த காரியம் 4வது விஷயமா நடக்குது. அடுத்தது 5வதா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சத்தத்தை அந்த சீஷர்கள் கேட்கிறாங்க. அந்த சீஷர்கள் அதை கேட்ட உடனே அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 6வது வசனம் 7வது வசனம் படிங்க. அதே 17லயே, மத்திய 17 6 7. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள் என்றார். ஓகே. சோ இப்ப அந்த சத்தம் கேட்ட உடனே இவங்க எல்லாம் பயந்து முகம் குப்புற விழுந்து இது பண்ணிட்டாங்க. உடனே இயேசு கிறிஸ்து இவங்களை தொட்டாரு. இப்ப இயேசு கிறிஸ்து ஏற்கனவே மகிமை அடைந்த ரூபத்துலதான் இவங்களுக்கு காட்சி அளிச்சாரு. தொட்டு எழுந்திரிங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லி முடிக்கிறாரு. முடிச்ச உடனே அடுத்து 6வது சம்பவம், இந்த நிகழ்வுனுடைய கடைசி இன்சிடென்ட் நடக்குது. 8வது வசனம் படிங்க. அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. ஓகே. அப்போ இங்க எல்லாமே டோட்டலா மாறிடுச்சு. அவங்க கண்ணை திறந்து பாக்குறாங்க, கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற ஒருவரையும் காணவில்லைன்னா, அங்க மோசேவும் காணும், எலியாவும் காணும், அந்த மேகம் வந்ததை காணும், சத்தம் இல்லை, எல்லாமே அந்த ஒரு சத்தத்தோட இயேசு கிறிஸ்து தொட்ட உடனே எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் அந்த மறுரூப நிகழ்வுல நடந்த அந்த சம்பவங்கள். இதை நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே இதுல நிறைய சிக்கல்கள் போட்டு வச்சிருக்கிறோம். என்னன்னா, மோசேவும் எலியாவும் மரித்தவர்களா இருந்து பேசினா இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை மீறினவர் ஆயிடுவார். அவர் அப்படி பண்ணல. அப்ப மரித்த மோசேவும் எலியாவும் அங்க வரல. உயிர்த்தெழுந்த மோசேவும் எலியா வந்தாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை இன்னும் உயிர்த்தெழல, மரிக்கவே இல்லை. அதனால உயிர்த்தெழுந்த இல்லை, இனிமேல் தான் நடக்க போகுது. அதனால உயிர்த்தெழுந்த மோசேவும் எலியாவும் கூட அங்க வரல. அப்ப இந்த சம்பவம் என்னது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அப்ப இந்த மறுரூப சம்பவம் ஒரு உண்மையான நிகழ்வா? இது 3 சுவிசேஷங்களையும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் தெளிவா கேட்கணும்னா, அதாவது 3 சுவிசேஷத்திலயுமே இந்த சம்பவத்தை பத்தி சொல்லியிருக்கு. அதுல இயேசு கிறிஸ்து மறுரூபமானது இருக்கு. அங்க மரித்து போன மோசேவும் எலியாவும் மகிமையில இயேசுவோடு அவருடைய மரணத்தை குறித்து பேசியிருக்கிறாங்க. அடுத்தது வானத்துல இருந்து ஒரு சத்தம் வந்திருக்கு, ஒரு மேகம் வந்திருக்கு. பேதுரு நடுவுல இயேசு கிறிஸ்து கிட்ட பேசியிருக்காரு. சோ இந்த சம்பவங்கள் இவ்வளவு நடந்திருக்கு இல்லையா? இது எல்லாமே நிஜத்துல நடந்த ஒரு உண்மையான நிகழ்வா? என்ன நினைக்கிறீங்க? பேதுரு கனவு கண்டிருப்பாரோ? பேதுரு கனவு கண்டிருப்பாரோவா? ஏன்னா இது உண்மையான நிகழ்வா இருந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்து மரித்த மோசையோட எலியாவோடும் பேசியிருக்காரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே முடியாது. அவர் நியாயப்பிரமாணத்தை மீறினவர் ஆயிடுவார், நியாயப்பிரமாணத்தினால சபிக்கப்பட்டவர் ஆயிடுவார். அப்ப அது நடக்கல ஃபர்ஸ்ட். 2வது அப்படின்னா நமக்கு ஏற்கனவே உயிர் தெழுதலும் இல்லைன்னு பார்த்துட்டோம். அப்படின்னா இது ஒரு உண்மையான நிகழ்வா, இல்லை இது ஒரு தரிசனமா? விஷன். இது ஒரு தரிசனம். தரிசனம் தான். அப்போ இந்த வசனத்தை இன்னும் நம்ம தெளிவா இது ஒரு தரிசனம் தான் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் வச்சு நம்ம இன்னும் டீட்டெயிலா புரிஞ்சுக்க போறோம். இது ஒரு தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த தரிசனம் அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஒரு வசனம் படிக்கலாம். அதே இதுல லூக்கா 9வது அதிகாரத்துல 32வது வசனம். லூக்கா 9:32. 9:32. அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடு நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். ஓகே. இங்க பேதுரும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமா இருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப அவங்க இருந்த நிலை எப்படி இருந்தார்கள்? நித்திரை, ஒரு தூக்கம் கலக்கத்துல இருக்கு. இந்த வசனத்துல பேதுரு அவனோடு இருந்தவர்கள் நிலைமை 3 விஷயமா பார்க்கலாம். இதுல 3 காரியங்களை வச்சு பார்க்கலாம். இந்த இதை
திரும்பவும் இந்த வசனத்தையே நான் திரும்ப போட்டு வைக்கிறேன் ஸ்கிரீன்ல. பேதுரும் அவனோடு இருந்தவங்களும் நித்திரை மயக்கமா இருந்தார்கள்னு ஒண்ணு. ரெண்டாவது, ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையும் அவருடைய கூட கண்டார்கள். அப்ப அவங்க ஒரு ரெண்டு விஷயம், ஒண்ணு நித்திரை மயக்கமா இருந்திருக்காங்க, அவங்க விழித்து கண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப இதுல வந்து நித்திரை மயக்கமா இருந்தார்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுல வந்து ரெண்டு வார்த்தை இருக்கு. நித்திரை மயக்கமா இருந்தார்கள் அப்படின்னும் போது நமக்கு இன்னும் ஒரு இதுக்கு கேக்குறேன், நித்திரைனா என்ன, மயக்கம்னா என்ன, நித்திரை மயக்கம் அப்படின்னா என்னது? தூக்க கலக்கம். தூக்க கலக்கத்துல கலக்கத்துல. ஆனாலும் விழித்து பார்த்தார்கள் அப்படின்ட்டுன்னு வருது கடைசியில. அப்படின்னா இப்ப வந்து அவங்க நித்திரையில இருந்தாங்களா, இல்ல மயக்கத்துல இருந்தாங்களா, இல்ல ரெண்டும் சேர்ந்து நித்திரை மயக்கத்துல இருந்தாங்களா, இல்ல விழித்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா? ரெண்டும் சேர்ந்து நித்திரை மயக்கத்துல இருந்தாங்க. ஆனா விழித்து பார்த்தார்கள் இருக்குல்ல, விழித்து கண்டார்கள்ட்டுன்னு. அப்ப இதுல எது உண்மை? ஆனா நான் கூட நிறைய வாட்டி இந்த மாதிரி இருந்திருக்கு அனுபவம். Okay. நம்ம அதை முடிச்ச பிறகு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப அவங்க உண்மையிலேயே எந்த நிலைமையில இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இல்லைன்னா இங்க வசனத்துல வந்து அவங்க நித்திரை மயக்கம்னும் போது நித்திரை மயக்கம் ரெண்டும் வருது, ஆனா விழித்திருந்தார்கள்னு வருது, விழித்து கண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த மூணு நிலையும் ஒரே நேரத்துல அவங்க இருந்தாங்களா? என்ன சொல்றீங்க? இல்ல, வசனத்துல வந்து அவங்க நித்திரை மயக்கத்துல இருந்து ஆனா ஆகிலும் விழித்து இயேசு கிறிஸ்து மகிமையிலையும் மோசே எலியாவும் கண்டார்கள் இருக்கு. அவங்க நித்திரை மயக்கத்துல இருந்தாங்க, ஆனாலும் விழித்து அவங்கள பார்த்தாங்க அப்படின்னு இருக்கு. அப்ப அவங்க வந்து நித்திரை மயக்கம் விழித்திருந்து பார்த்தாங்கன்ற மூணு காரியமும் ஒரே நேரத்துல நடந்திருக்கா அப்படின்னு கேக்குறேன். அப்படிதான் சார் நடந்திருக்கணும். அப்படிதான் நடந்திருக்கணும். அப்படி நடந்திருக்கு அப்படின்னா அப்படி இந்த நேரத்துல தம்பி, இந்த நேரத்துல இவங்களுக்கு எப்படி தெரியும் அது மோசே தான், அது வந்து எலியாதான்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆண்டவரோட கூட ரெண்டு பேர் இருந்தாங்க, பாத்துக்கலாம். ஆனா இந்த ரெண்டு பேர் இவங்களுக்கு டெஃபினட்டா இது எப்படி மோசே தான் தெரியும், எலியாவுன்னு தெரியும்? இவங்கெல்லாம் மோசே எலியாவெல்லாம் பார்த்ததே இல்லையே. ஆமா, மோசே இததான் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் வரும்போது மோசேவும் எலியா எப்படி வந்தாங்க, அவங்க எப்படி ரெகனைஸ் பண்ணாங்க, இதெல்லாம் நெக்ஸ்ட் வீக்ல நம்ம பார்க்க போறோம். இந்த வாரம் வந்து அதுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்தா அவங்க எப்படி இருந்தாங்க, என்ன சூழ்நிலையில பார்த்தாங்கன்னு, அதுக்கப்புறம் அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்றது நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்க போறோம் சிஸ்டர். ஓகே, ஸோ இப்போ இவங்க வந்து என்ன மாதிரி நிலையில இருந்தாங்கன்னா இந்த மூணு நிலையிலும் ஒன்னாங்க, நித்திரை மயக்கம் விழித்து கண்டார்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கு. அந்த நிலைக்கு இந்த நம்ம கண்மணி இருக்கிற மாதிரி நிலை, ஏன்னா கண்மணி நிறைய டைம்ல அந்த நிலையில இருந்திருக்குன்னு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிலைக்கு ஒரு பெயர் இருக்கு. என்ன பேரு அப்படின்ட்டு யாருக்காவது தெரியுமா, ஞாபகம் இருக்கா இந்த மாதிரி இதுக்கு பேரு? ஓகே, நானே கஷ்டப்பட்டு தான் இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல அதுக்கு கஷ்டப்பட்டு தேடி அந்த டிரான்ஸ்லேஷன் கண்டுபிடிச்சேன். அது என்னன்னா இந்த பெயருக்கு வந்து தன்னிலை மறந்த உயர்வு விழிப்புணர்வு நிலையாம். இவ்வளவு பெரிய வார்த்தை தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல ஒரே ஒரு வார்த்தை டிரான்ஸ். டிரான்ஸ்னா ஒரு கண்ணை திறந்திருக்கிற மாதிரியும் இருக்கும், அப்படியே ஒரு பிரகாசம், ஒரு சுய நினைவும் பாதி இருந்தும் இல்லாமையும் இருக்கிற மாதிரி ஒரு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க, மயக்க நிலை. ஆனா அது மயக்கமும் கிடையாது, தூங்குறதும் கிடையாது, நல்லா தெளிவா விழிச்சிருக்கிறதும் கிடையாது. என்ன சிஸ்டர்? என்ன நடக்குதுன்னு நல்லா தெரியும். அது ஒரு மாதிரி அந்த ஒரு டிரான்ஸ் நிலையில அவங்க வந்து தூக்கமும் இல்லாம முழிச்சும் இல்லாம இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ் நிலையில அவங்க போறாங்க. அதுக்கு வந்து தமிழ்ல வந்து தன்னிலை மறந்த, அதாவது அவங்களுடைய ரெகுலரா நார்மலா இருக்கிறாங்க, ஒண்ணு தூங்குறதோ இல்ல முழிச்சிருக்கிறதோ அந்த மாதிரி இல்லாம தன்னுடைய நிலை, அந்த தன்னிலை மறந்து ஒரு உயர்வு விழிப்புணர்வு நிலை, அதாவது ஒரு ஹை லெவல் ஆஃப் கான்சியஸ் மாதிரி, அதாவது அவங்களுடைய இமேஜினேஷனுக்கு அவங்களுடைய இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு கான்சியஸான ஒரு நிலைக்கு போறதுதான் வந்து இந்த நித்திரை மயக்கமான நிலையிலிருந்து விழித்து கண்டார்கள்ன்றதற்கான ஒரு காரியம். ஸோ அதை வந்து டிரான்ஸ் அப்படின்ட்டுன்னு சொல்லலாம். இது பைபிள்ல வந்து நம்ம இன்னொரு காரியங்கள்ல இருந்தும் எடுத்து நம்ம இதை ரெஃபர் பண்ணி படிச்சுக்க போறோம், எப்படி இது வருது, எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு வந்தோம், ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு, கண்மணி சொல்லிச்சு இது கனவா அப்படின்னு சொல்லிச்சு.
அடுத்து நம்ம வந்து இது வந்து ஒரு விஷன் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் ஹேமா சொன்னாங்க, இது ஒரு விஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, விஷன்னா தரிசனம். அப்ப கனவுக்கும் தரிசனத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? கனவுனா என்ன, தரிசனம்னா என்ன? ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன, இல்ல ரெண்டும் ஒண்ணுதானா? இல்ல சார், வேற வேற சார். Sorry. வேற வேற என்ன டிஃபரன்ஸ் கனவுக்கும் தரிசனத்துக்கும்? கனவு நம்ம அந்த தூக்கத்துல வர்றது கனவு. சரி தரிசனம்னா லிட்டரலா நம்ம அப்படியே விழித்திருக்கும் போதே நமக்கு முன்னாடி விஷன் மாதிரி ஒரு திரை போட்டு காமிக்கிற மாதிரி அது இது வந்து நடக்க போகுது அப்படின்னு காணும். அது ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது. அந்த தரிசனம் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து வெளிப்பாடு ஆண்டவர் வந்து அவர் தூக்கத்துல கொடுக்கறது தரிசனம். தூக்கத்துல கொடுத்தா அது கனவு. கனவு. அப்ப இது ரெண்டுமே வந்து கனவுக்கும் தரிசனத்துக்கும் ரெண்டும் ஏறக்குறைய ஒரே சிமிலர் பாத்வேல தான் போகுது. ஆனா கொஞ்சம் டிஃபரன்ஸ் வருது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, கனவு தரிசனம் ரெண்டுமே எப்படி உண்டாகுதுன்னா, நம்மளுடைய கற்பனைகள், உணர்ச்சிகள் இதெல்லாத்தையும் சேர்த்து உள்ளடக்கிதான் ஒரு ஃபார்மேஷன் வருது. அந்த கனவா இருக்கட்டும், தரிசனமா இருக்கட்டும். இதுல தரிசனம்ன்றதுல வந்து நம்மளுடைய கற்பனைகள், அந்த உணர்ச்சிகளுக்கு உட்பட்டு சில டைம்ல தேவனுடைய வெளிப்பாடும் அதுல பிரதிபலிக்கும் இதுல தரிசனத்துல. ஆனா கனவுல வந்து தூக்கத்துல நடக்கிறது. அப்ப ரெண்டு பேத்துக்குமே உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, அது எப்ப நடக்குது அப்படின்றதுலதான் ரெண்டுத்துக்குமான முக்கியமான வித்தியாசம். கனவு அப்படின்னும் போது அது தூக்கத்துல ஏற்படுற ஒரு காரியம். ஆனா தரிசனம் அப்படின்னும் போது விழித்திருக்கும் போது நடக்கக்கூடிய விஷயம். இப்ப விழித்திருக்கும் போது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, என்ன மாதிரி விழித்திருக்கிறது? இப்ப நம்ம நார்மலா உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், போறோம் வரோம், அதுல விழித்திருந்து நம்ம பாக்குறோம்ல, அது தரிசனமா? இல்ல இல்ல. அப்போ தூக்கத்துல இருக்கிறது கனவுன்னு சொல்லிடுறோம். விழித்திருக்கும் போது வர்றது தரிசனம் அப்படின்னா, நார்மலா கண்ணு திறந்து விழிச்சிருக்கும் போது வர்றதுக்கு பேர் தரிசனம் கிடையாது. அது வந்து நம்ம பார்க்கக்கூடிய எல்லா காரியமும் இருக்கு அதுல. அப்போ கனவுல எப்படி வருதோ அதே மாதிரி வரக்கூடியதுதான் தரிசனமும். ஆனா அங்க வந்து கண்ணு மூடி நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல தூங்குற நிலைமையில இருப்போம். இங்க வந்து நம்ம பெட்ல படுத்து தூங்கிட்டு கூட இருக்க மாட்டோம். நல்லா முழிச்சிருக்கிற டைம்ல நமக்கு வந்து நம்மளுடைய விழிப்புணர்வு நிலை, அந்த ஏற்கனவே அந்த வேர்டு பார்த்தோம் இல்லையா, உயர் அந்த விழிப்புணர்வு நிலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரான்ஸ், அந்த நிலையிலேயே வந்து ஏற்படுறதுதான் தரிசனம். அப்ப சாதாரணமா விழிச்சிருக்கிறது கிடையாது, ஆனா தூங்குறதும் கிடையாது. அதாவது நித்திரை மயக்க நிலை அப்படின்னு சொல்லும் போது நித்திரையில இல்ல, தூங்குறது கிடையாது. அப்ப நித்திரையும் கிடையாது, நல்லா முழிச்சிருக்கமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அப்ப நித்திரை மயக்கமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல போட்டிருக்கு. அப்ப அந்த அந்த நித்திரை மயக்கமான நிலைக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இங்கிலீஷ்ல அந்த வேர்டை ஒரே இதுல சொல்லணும்னா டிரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கனவுகளோ தரிசனங்கள் ரெண்டுமே வந்து கண்ணால பார்க்கக்கூடிய உண்மையான விஷயங்கள் இல்லாட்டி எப்படிப்பட்ட நம்ம மனசுல தோன்ற காரியங்களா? நான் கேட்ட கேள்வி புரியுதா இல்ல திரும்ப கேக்குறேன்? அதாவது கனவு தரிசனம் இது ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அதுல கனவுன்றது வந்து நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது, அதாவது நித்திரை மயக்கம் கிடையாது, நம்ம நித்திரையில இருக்கும் போது வரக்கூடியது தரிசனம். நம்ம விழித்திருக்கும் போதுன்னு சொல்றோம், ஆனா அந்த விழித்திருக்கும் போதுனா நார்மலா விழிச்சிருக்கும் போது வர்றதுக்கூடியது வந்து தரிசனம் கிடையாது. அப்ப எப்படி விழிச்சிருக்கும் போதுன்னா நித்திரை மயக்கமான நிலையில, அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்ன்னு சொல்றோம். அப்போ ஒண்ணு வந்து நித்திரையில வருது, இன்னொன்னு நித்திரை மயக்கமான இதுல கண் திறந்து பார்க்கும் போது நடக்கக்கூடியது. அப்ப கண் திறந்து பார்த்தோம்னா அது நார்மலா நம்ம விழித்திருக்கும் போது நடக்கக்கூடியது இல்ல, நித்திரை மயக்கத்துல அதாவது டிரான்ஸ்ல நம்ம பாக்குறது. அப்போ கனவுகளும் தரிசனங்களும் இப்ப வந்து உண்மையான விஷயங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கனவும் தரிசனமும் உண்மையான விஷயம் கிடையாது. கண்களால பார்க்கக்கூடிய அந்த உண்மையான விஷயம் கிடையாது. அப்ப அதெல்லாம் வந்து என்னது, எண்ணங்கள் வழியா மனசுல பார்க்கக்கூடியது. புரியுதா உங்களுக்கு? கன்ஃபியூஷனா இருக்கா? இது வந்து சுயமா நம்ம நம்ம தாட்ஸே ஒரு கனவு மாதிரி வருது இல்ல? இல்ல இப்ப நீங்க மேபி கனவு சப்கான்ஷியஸ் மெமரியில இருக்கிறது வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது வந்து கனவு. ஸோ சப்கான்ஷியஸ் மெமரியில இருக்கிறது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறது வந்து கனவு. அப்ப கனவுலயும் சரி இல்ல இந்த விஷன்ஸ் தரிசனம், கனவா இருக்கட்டும் தரிசனமா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து
லிட்ரல் இன்சிடென்ட்ஸ் கிடையாது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம முதல் கனவை பத்தி புரிஞ்சுக்கலாம். அப்ப இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா தெரியும். ஃபர்ஸ்ட் கனவுனா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் விஷனுக்கு போகலாம். ஸோ கனவு, அப்ப கனவுல வந்து முதல் நம்ம கனவுனா என்னன்றத புரிஞ்சுப்போம். நம்ம கனவுல வந்து பல காரியங்கள் பல விஷயங்கள் எல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் உண்மையா நிஜத்துல கிடையாது, அங்க இல்ல. புரியுது இல்லையா? இப்ப நான் திடீர்னு கனவு காண்றேன், நான் எங்கேயோ அமெரிக்கால இருக்க மாதிரி இருக்கலாம், இல்ல எங்கேயோ விரட்டிக்கிட்டு யாரோ ஓடுற மாதிரி இருக்கலாம், நான் தண்ணிக்குள்ள இருக்கலாம், இல்ல நிலால போய் உட்கார்ந்துருக்க மாதிரி கனவு காணலாம். என்னுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல என்ன இருக்குமோ அதெல்லாம் வரும். நான் கண்ணை திறந்த உடனே நான் வந்து எங்க படுத்து கிடந்தோம் அங்கதான் இருப்பேன். அப்ப ரியாலிட்டியில நான் அங்கெல்லாம் போயிட்டு வந்தேனா? இல்ல. அதெல்லாம் லிட்டரலா நான் நிஜத்துல பார்த்தேனா? கனவுல நான் கண்ட காரியங்கள் எல்லாமே வந்து நிஜத்துல நான் பார்த்ததா? ஆனா கனவுல நான் பிளே ஆகிட்டு இருக்கும் போது, கனவு எனக்கு வந்துகிட்டு இருக்கும் போது நான் உண்மையிலேயே நிஜத்துல இருந்த மாதிரி இருக்கும். புரியுது இல்லையா? புரியுது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இப்ப இந்த விஷனை வச்சிடலாம், கனவை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அப்ப விஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்ப கனவுல வந்து பல விஷயத்த பாக்குறோம், கனவுல என்னென்னமோ வருது, பல விஷயங்கள் வருது, அதுல எதுவுமே உண்மையானது கிடையாது, நிஜமா எதுவுமே கிடையாது. ஏன்னா கனவுல இருந்து கண்ணை திறந்து எந்த செகண்ட் நம்ம கண்ணை திறந்து நம்மளுடைய கான்சியஸ்குள்ள வரமோ அங்க அப்ப எதுவுமே இருக்க போறது கிடையாது. கனவுல எல்லாமே வந்து லிட்ரலா நடக்கிற மாதிரியே இருக்கும். அப்ப இது எப்படி வருதுன்னா, கற்பனை உணர்வுகள் இதெல்லாம் சேர்ந்து இந்த கனவுன்றது வருது, காட்சி அளிக்குது. அதுல வந்து எல்லாமே வந்து தூக்கத்துல ஒரு காட்சிகள் மாதிரி காணப்படுது நமக்கு. ஆனா கனவுல வந்து பாக்குற நம்ம ஒரு விஷயம் கூட நிஜமான விஷயம் எதுவுமே கிடையாது, எதுவுமே உண்மையா லிட்டரலான விஷயங்கள் கிடையாது. இது கிளியரா இருக்கு இல்லையா? நம்ம கண்ணை திறந்து பார்க்கும்போது அங்க இருக்கிற ஒரு விஷயம் கூட நம்ம பார்க்க முடியாது. அப்படின்னா நம்ம கனவுல வந்து பார்க்கக்கூடிய அந்த காரியங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு கனவுல வந்து உண்மை மாதிரியே இருக்கும். சில டைம்ல வந்து யாருக்காவது இந்த மாதிரி அனுபவம் இருக்கா? கனவுல வந்து சில காரியங்கள் நடந்திருக்கும், அப்படியே வேர்த்து கொட்ட எழுந்து படபடன்னு எழுந்துட்டு ஐயோ பயங்கரமான கனவு அப்படின்னு சொல்லிட்டு கனவுல இருந்து முழிச்ச பிறகுதான் நமக்கு தெரியும் அந்த டைம்ல வேர்த்திருக்கும், ஒரு மாதிரி படபடன்னு இருக்கும். நம்ம முழிச்ச பிறகு கூட அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் யாருக்கா வந்திருக்கா? வந்திருக்கு. ஆனா கனவுல அது ஏன் அப்படி வருது? அப்ப நம்ம கனவுல இருந்து எழுந்துட்டோம், ஒண்ணுமே கிடையாது, கனவுல பார்த்த ஒரு காரியமோ பின்னாடி என்னமோ விரட்டிட்டு வந்து என்னமோ, சில டைம்ல நம்ம கெட்ட கனவுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம், இல்ல ஒரு மகிழ்ச்சியான காரியம் நடந்திருக்கலாம், எல்லாமே இருந்திருக்கலாம், இல்ல யாராவது மரித்தவங்க கனவுல வந்திருப்பாங்க, நம்ம பேசியிருப்போம், இல்ல இந்த மாதிரி ஆயிருக்கும், எதுமோ ஆயிருக்கும். நம்ம அந்த கனவை திறந்து கண்ணை திறக்கும் போது நல்ல டீப் ஸ்லீப்ல இருக்க கனவு நமக்கு ஞாபகத்துல வராது, இம்பாக்ட் மட்டும் இருக்கும். ஆனா அந்த கனவு முடிய போற டைம் கிட்ட, நம்ம முழிக்க போற டைம்ல, அதாவது சப்கான்சியஸ் மைண்டும் கான்சியஸும் சேரக்கூடிய அந்த டைம் கிட்ட வரக்கூடிய கனவுகள்ல ஒரு சில இதெல்லாம் வந்து நமக்கு ஞாபகத்துல இருக்கும். எழுந்த பிறகு முழிச்ச பிறகு இது பயங்கரமான கனவு, அதுல நான் ஓடுறேன் இப்படி வரேன் அப்படி வரேன்னு அந்த சொல்றோம் அப்படின்னாலே அந்த போர்ஷன் மட்டும் தான் நமக்கு கான்சியஸ்க்கும் சப்கான்சியஸ்க்கும் நடுப்பட்ட டைம்ல நடந்தனால நமக்கு கான்சியஸ்லயும் கொஞ்சம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த கான்சியஸ்ல ரெக்கார்ட் ஆகும் போது அதனுடைய இம்பாக்ட் வந்து நம்ம எந்திரிக்கும் போது இருக்கும். சில டைம்ல அப்படியே நம்மள எல்லாம் விரட்டி இரட்டி வர்ற மாதிரி இருக்கு, நம்ம ஓடுற மாதிரி இருக்கு, கனவுல தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அந்த சடனா கண்ணு திறந்து அந்த கனவு தெளிஞ்சிருச்சு, அலறி கண்ணு திறந்து முடிச்சிட்டோம்னா ஹார்ட் பீட் தொட்டு பார்த்தோம்னா படபடன்னு இருக்கும், அப்படியே வேர்த்து கொட்டி இருக்கும். சில டைம்ல ஒரு மாதிரி கொஞ்சம் செட் ஆகிறதுக்கே 2 நிமிஷம் 3 நிமிஷம் எப்பா இது கனவு தானா, நான் கூட பயந்தே போயிட்டேன்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? புரியுதா நான் சொல்றது? புரியுது தம்பி, புரியுது. சோ அப்ப கனவுன்றது வந்து எந்த அளவுக்கு ரியாலிட்டியா நம்ம ஃபீல் பண்றோம்னா, நம்மளுடைய பிசிக்கல் உடம்புல நம்ம கான்சியஸ் உள்ள வரும்போது அந்த சப்கான்சியஸ்ல நடக்கக்கூடிய கனவு கான்சியஸ்ல கொஞ்சம் நமக்கு அந்த பங்கு பெறும் போதே நம்மளுடைய பிசிக்கோட சேர்ந்து அது செயல்படுது, நமக்கு பிசிக்கலா அது தெரியுது. ஆனா லிட்டரலா அங்க உண்மையிலேயே ஒண்ணுமே கிடையாது. நம்ம அப்படி ஏதோ ஒரு இடத்துக்கு போவோம், இல்ல யாரும் நம்மள விரட்டல, ஒண்ணும் செய்யல, நம்ம எல்லாமே வந்து மைண்ட்ல தான் நம்ம பார்த்திருக்கிறோம். மைண்ட்ல பார்த்தோம், அதனுடைய இம்பாக்ட் வந்து நமக்கு பிசிக்கலாவும் நடந்திருக்கு. அந்த டென்ஷன் வேர்த்து கொட்டினது எல்லாமே, மூச்சு வாங்கினது எல்லாமே இருக்கு. ஆனா கண்ணை திறந்து பார்க்கும்போது எதுவுமே உண்மை கிடையாது. ஆனா அதனுடைய இம்பாக்ட் மட்டும் நமக்கு இருக்கு. புரியுது இல்லையா? அப்ப கனவுல பாக்குற விஷயங்கள் எதுவுமே
உண்மையானது கிடையாது. அது எல்லாமே மனதுல தோன்றும் கூடிய காரியங்கள். அதாவது மனசுல பார்க்கிற விஷயங்கள் மட்டும்தான் வந்து கனவுல வரக்கூடியது. இது புரியுதா? கனவுல புரியுது. ஏன்னா இந்த கனவு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அடுத்தது விஷனுக்கு வந்து இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ கனவுல வந்து வரக்கூடிய காட்சிகள் வந்து நமக்கு பார்க்கும்போது உண்மையாவே லிட்ரலா நடக்கிற மாதிரி இருக்கும். அது நமக்கு வந்து அந்த கனவு முடிய போற நேரத்துல நம்ம சடனா எந்திரிக்கிற நேரத்துல நடந்த கனவுனுடைய கொஞ்சம் போர்ஷன் நமக்கு ஞாபகம் இருக்கும். அதனுடைய இம்பாக்ட் வந்து நமக்கு பிசிக்கலாவுமே அதை ஃபீல் பண்ண முடியும். ஒரு அழுத்தமா, நமக்கு டயர்ட்னஸா, அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி படபடப்பா ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த கனவுல நம்ம கண்டதனுடைய இம்பாக்ட் மைண்டுக்குள்ள நமக்கு அந்த பிக்சரைஸ் ஆயிருக்கு. மைண்டுக்குள்ள நம்ம அதை ரியலைஸ் பண்ணியிருக்கோம். மைண்டுக்குள்ள நமக்கு அதெல்லாம் சப்கான்சியஸ் மைண்ட்ல ஓடி இருக்கு. ஆனா டீப் ஸ்லீப்ல இருந்தது நமக்கு ஞாபகத்திலே வராது. ஏன்னா அது வந்து நம்ம கான்சியஸ்க்கு போயிருக்காது. அப்ப எப்ப நம்ம தூக்கம் கலைய போற ஸ்டேஜ்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய கான்சியஸும் சப்கான்சியஸும் கிளாஷ் ஆகிற டைம்ல இருக்கக்கூடியது மட்டும் தான் நமக்கு ஞாபகத்துல வருது. அந்த காரியமும் நம்மளுடைய பிசிக்கலை இம்பாக்ட் பண்ணுது. ஆனா ரியல்ல எதுவுமே கிடையாது. கண்ணை திறந்து பார்த்துட்டோம்னா அங்க ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே நார்மல். வீட்டுல படுத்திருப்போம். புரியுது இல்லையா? ஸோ இதுதான் வந்து கனவை குறிச்சு நம்ம பார்த்தது. இப்ப விஷன் ஆரம்பிச்சோம்னா லேட் ஆயிரும். நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம் விஷன் பத்தி. நெக்ஸ்ட் வீக் பார்த்துட்டு அப்படியே அந்த இதையும் முடிச்சிடலாம். ஸோ விஷன்ல வந்து உங்களுக்கு மேபி டைம் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீக் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணி பார்க்கலாம் விஷன் பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா அது வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல பேதுரு ஒரு தரிசனத்தை பார்ப்பாரு, விஷன். ஞாபகம் இருக்கா என்ன இதுன்ட்டுன்னு? அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல பேதுரு பார்க்குற விஷன். Carpet with many animals, unclean animals. கார்பெட் வித் மெனி கிளீன் அண்ட் அன்கிளீன் அனிமல்ஸ். ஒரு வானத்துல இருந்து வந்துச்சு, சுத்த மிருகம் அசுத்த மிருகம் எல்லாம் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷன் வருது. ஸோ அந்த விஷனை வந்து அந்த சாப்டர் 10ல வருது, ஆக்ஸ் சாப்டர் 10ல. அதை நீங்க ஒரு தடவை வாசித்து பாத்துங்க. ஏன்னா ஒரு ஃப்ரெஷ்அப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுல இருக்கக்கூடிய விஷனை வச்சு நம்ம, ஏன்னா ட்ரீம் வந்து நம்ம எல்லாருமே கனவுல வந்திருக்கு, அதை பார்த்தோம், இப்போ அதை புரிஞ்சுக்கிச்சு என்னன்ட்டுன்னு. ஏன்னா கனவுல பாக்குறது வந்து பிசிக்கலை இம்பாக்ட் பண்ணும். ஆனா ரியாலிட்டியில கண்ணு திறந்து கனவு முடியும் போது அதுல ஒண்ணுமே இருக்காது, அங்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப விஷன் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் வச்சு நம்ம புரிஞ்சுக்க போறோம். அதுக்கு நம்ம அந்த வசனத்தை ஏற்கனவே ஒரு வாட்டி அதை ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டோம்னா ஈஸியா புரிஞ்சுக்கும். ஸோ அதை நெக்ஸ்ட் வீக் நம்ம கண்டினியூ பண்ணி இந்த மோசேவும் எலியாவும் எப்படி வந்தாங்க இங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். மேபி நெக்ஸ்ட் வீக் இல்லை அதுக்கு அடுத்த வீக்ல முடிச்சிடலாம். டைம் ஆயிடுச்சு. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா இதுல, இந்த வாரம் இது பண்ணதுல? ரிப்பீட் ஒரு தடவை கேட்கணும், கேட்டுட்டு நான் சொல்றேன். ஓகே, ஸோ கேளுங்க. கேட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் திரும்ப நெக்ஸ்ட் வீக் அதுக்கு அடுத்த வீக் 2 வீக்குள்ள இந்த போர்ஷன் நம்ம மேக்ஸிமம் முடிச்சிடலாம். ஓகே, இப்போ வேற யாருக்கும் எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லைன்னா ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாம். கார்த்திகை, நீங்க ப்ரேயர் பண்ணிடுறீங்களா? ஓகே சார். உங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு குடும்பமாய் கூடி வர செய்திருக்கு, அதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே வேதத்தின் ஆழங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். அது எங்களுக்கு இன்னும் தெளிவாய் புரிந்து கொள்ள அந்த ஞானத்தை தரும்படியாக ஜெயிக்க வேண்டி கொள்கிறோம். இந்த கொடுக்க ஒவ்வொரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக லோகி சாருக்காக, அம்மாக்காக, ஆன்டி அங்கிளுக்காக, இவங்க எல்லாம் நிலத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்ப சாமியல் சார் அன்னிக்காக ஆண்டவரே, சாமியலுக்காக ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவரே ஒன்றுபட்டு ஆண்டவரே இந்த இதில் கலந்து கொண்டு ஆண்டவரை நாங்கள் தெளிவடைய நீங்கள் கிருபை தரும்படியாக செய்கிறேன். புதிய கன மகிமையாக உமக்கே செலுத்துவோம். எங்கள் மீட்பரும் ரட்சகரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை எடுக்கிறேன். ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென். 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.